அணிசேவல் என்ப பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தன் யானை சகோதரனே. பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, 2025ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டில் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த தைப்பூச திருவிழாவில் இப்படி ஒரு அரங்கத்தை நமக்கு அமைத்து தந்து அன்புடன் எங்களை வரவேற்று இந்நிகழ்ச்சிக்காக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கூறுவதுடன், இது நம்ம ஊர் பட்டிமன்றம் என்ற வகையில் இதே திருமுருகன் கோவில் வாசலில் விளையாடி வளர்ந்த எங்களை சிறப்பான வாய்ப்பளித்து குடும்ப தேவஸ்வம் ட்ரஸ்ட் போர்டு மற்றும் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் திரு கணேசன் அவர்களுக்கும் திருமுருகனுடைய நல்லாசியினால் உள்ளம் மகிழ்ச்சியும் பேரன்புமிக்க நன்றியும் வணக்கத்தையும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவன், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்படி சொன்ன வாக்கியத்தைப் போலவே நமது கொடும்பு எனும் ஊரில் கொடு அன்பு என்பதற்கு சான்றாக மிக அன்புடன் எங்களை வரவழைத்து நல்லாசிகளுடன் இந்நிகழ்ச்சியை துவங்க ஒரு வாய்ப்பு அளித்துள்ளார். இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடம் என் போன்றவர்களுக்கே இத்தகைய இன்பம் ஊட்டுவதென்றால், குடும்பவாசிகளான உங்களின் கலை உள்ளம் படைத்தவர்களுக்கு களிப்பெய்வதில் வியர்ப்பில்லையே. அன்பு மட்டும் கொடுக்க வல்லவர் நமது குடும்பவாசிகள், அதில் தர்க்கமில்லை. இன்று நம்ம ஊர் பட்டிமன்றம் என்று உருவாகி வந்தது. இதன் ஆரம்பம் சூரசம்ஹார தினத்தன்று 4வது சூரனின் தலையெடுத்த பின் நாங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நமது குழுவில் சேர்ந்த திரு சதீஷ் அவர்களுடைய மனதில் ஒரு தோற்றத்தை முருகன் கொடுத்தார். இந்த வருடம் தைப்பூச திருவிழாவில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க வேண்டும், புதுமையாக இருக்க வேண்டும், அது தமிழிலேயே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையில் எங்கள் இந்த 6-1-7 சேர்ந்த இது ஆறுமுகத்துக்கு மாறாக நின்றவர்கள் 3 பேர் இந்த இடம், 3 பேர் அந்த இடம். இந்த ஆறுமுகனின் திருவருளால் இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நடத்தலாம் என்ற ஒரு செய்தி வரவும் அதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு சிறப்பாகவே செய்வோம் என்ற ஒரு முயற்சியுடன் நாங்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு தயாராகி இருக்கிறோம். அதே போன்று இந்த நம்ம ஊர் பட்டிமன்றத்தில் ஒரு உண்மையான விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நாங்கள் யாருமே பெரும் பேச்சாளர்கள் கிடையாது, பேராசிரியர்களும் கிடையாது, பேச்சில் வல்லுநர்களும் கிடையாது. உங்களுடன் சேர்ந்த ஊர் மக்களில் ஒருங்கிணைந்த மக்கள் மட்டும்தான் நாங்கள். மொழியில் பேச்சில் ஏதேனும் குற்றங்குறைகள் காண்பதாகின் பெருமிதத்துடன் உள்ளம் திறந்து எங்கள் அனைவரையும் மன்னித்தருளி இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்து எங்களுக்கு நல்லாசிகள் வழங்கி மகிழ்ச்சியுடன் இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்கவும் நாங்கள் அனைவரையும் உங்களை மனமாற வாழ்த்தி இந்நிகழ்ச்சியை துவங்க உள்ளோம்.
நம்முடைய இன்றைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு கருவிதான் இந்த செல்போன், தொலைபேசி என்றழைக்கப்படும் கருவி. இன்று நமது விஷயம், தலைப்பும் இதை சார்ந்ததான். அலைபேசியானது நம்ம வாழ்க்கைக்கு அதிகமாக நன்மை தருகிறதா, இல்லை தீமை தருகிறதா? இதுதான் தலைப்பு. நன்மைதான் தருகிறது என்ற ஓர் அணியும், இல்லை இல்லவே இல்லை தீமைதான் தருகிறது இந்த செல்போன் ஆனது என்ற ஒரு அணியும் வந்து பேச தயாராக இருக்கிறார்கள். இதில் நன்மைக்கே என்று ஆணித்தனமாக சொல்லும் அளவுக்கு 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். திரு சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதற்கு முன் இவரை எல்லாம் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்தபடியாக திரு மகேஷ் அவர்கள், திரு சசிகுமார் அவர்கள், தீமைக்கே என்ற அணியில் சேர்ந்தவர்கள் இந்த அணிகள், திரு சுபாஷ் அவர்கள், திரு செந்தில்குமார் அவர்கள், திரு சதீஷ் அண்ணாமலை அவர்கள். முதலில் நன்மைக்கே என்ற அணியில் சார்ந்த திரு சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர் ஒரு அரசு ஊழியர், கூடவே கலை நிகழ்ச்சிகளில் மிகவும் ஆர்வம் உள்ளவர். நம்ம இந்த இடத்தில் நடந்த நாடகம் நிகழ்ச்சிக்கெல்லாம் டைரக்டர் கூட. அவரை போல் பேசுவார். எங்களை வாழ வைத்த ஆறுமுகமே போற்றி, கொடும்பில் அமர்ந்து எங்களை வழிநடத்துகின்ற முருகப் பெருமானே போற்றி, தமிழ் கடவுளே போற்றி. குடும்பஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இங்கு பட்டிமன்றம், மொபைல் போன் அதானது கைபேசி அதிகமாக நன்மையை தருகிறதா தீமையை தருகிறதா? இந்த பட்டிமன்றத்துக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு நெல்லும் பதிரும் வேர்திரித்து நல்லதோர் தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் மரியாதைக்குரிய நடுவர் ஐயா அவர்களே, எனது அணியை சேர்ந்த சகோதரங்களே, எதிர் அணியில் இருக்கும் பூமர் அங்கிள்களே. பூமர் அங்கிளா? அப்படி என்றால் ஐயா, தொழில்நுட்பம் அதானது டெக்னாலஜி, அதை முற்றிலுமாக புறக்கணிப்பவர்கள் தான் பூமரங்கள்கள். ஓ, இதுதான் பூமரங்களோ? அந்த 2K கிட்ஸ பாருங்க, அவங்க அதை புரிஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ஐயா. அப்போ இந்த மொபைலை பத்தி ஒரு சிறிது குறிப்பை சொல்லிக்கொண்டு நான் என்னோட வாதத்தை துவங்க இருக்கிறேன். முதல்ல ஒரு செய்தியை ஒரு ஆளிடமிருந்து தொலைவில் இருக்கும் ஒரு ஆளுக்கு பகிர்ந்து கொள்ளணும் என்று சொன்னால் அதற்கு புறா கால செய்தியை கட்டி அனுப்ப வேண்டிய காலம் இருந்தது. அதுக்கப்புறமாக தூது போவாங்க, நீங்க ராஜா படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமாக இந்த தந்தி டெலிகிராஃப் அந்த மாதிரி வந்தது. கேரளாவில் எல்லாம் அஞ்சல் ஓட்டக்காரன், அவர் ஒரு மணியெல்லாம் கட்டி ஓடுவார் அந்த போஸ்ட் ஆபீஸோடைய அந்த போஸ்டர்ல கொடுக்கறதுக்காக. செய்தி அப்படித்தான் போயிட்டு இருந்தது. 1873 ஆண்டு
டெலிபோன் கண்டுபிடிக்கப்பட்டது. டெலிபோன் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 100 ஆண்டுகள் ஆச்சையா இந்த மொபைல் கண்டுபிடிப்பதற்கு. மார்டின் கூப்பர் என்பவர் மோட்டராலா நிறுவனத்தின் ஆய்வாளர். அவர்தான் இந்த மொபைலை கண்டுபிடித்தார். இன்னைக்கு 2023க்கு 50 வருடம் ஆச்சு. அன்னைக்கு 1.5 கிலோ வெயிட் இருந்தது. 23 நிமிடம் தான் பேச முடியும். அந்த அளவில் இருந்துதான் ஜிஎஸ்எம் வந்தது, அதானது சிம் கார்டு. அப்புறமாக அதில் கேமரா போன் பொருத்தப்பட்டது அந்த போன்ல. அப்புறம்தான் அதனுடைய உபயோகங்கள் அதிகரித்தது. 2G 3G 4G 5G அந்த லெவலுக்கு வந்து இன்டர்நெட்டை மக்களிடம் செல்ல வைத்தது இந்த மொபைல் போன் தான். இப்போ ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த லெவலுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமாக எங்க வந்திருக்கு, சோலார்ல ஒர்க் பண்ற டெலிபோன் வர கண்டுபிடிச்சாச்சு ஐயா. இனி என்னுடைய வாதத்துக்கு போறேன் நானு. இந்த கம்யூனிகேஷன் அதானது செய்தி, அத பத்தி தான் சொல்ல போறேன். 2 கைபேசி இருக்கு. ஒன்னு சாதாரணமான கைபேசி, இன்னொன்னு திறன் கைபேசி. திறன் கைபேசியா? அப்படி என்றால் ஐயா, ஸ்மார்ட் போனை தான் திறன் கைபேசி என்பார்கள். ஓஹோ. முதல்ல நமக்கெல்லாம் தெரியும் இந்த சாதாரண கைபேசி தான் இருந்தது. அப்ப நமக்கு சிறிதான உபயோகங்கள் தான் இது இருந்தது. அதுக்கப்புறமாக இந்த ஸ்மார்ட் போன் வந்தது. ஐயா, எதிரணியில் இருப்பவர்கள் முகம் மூடி அணிந்து வந்திருக்கிறார்கள் ஐயா. புரிஞ்சுக்குங்க. என்னன்னா காலையில பட்டிமன்றத்துக்கு வாங்க ஐயா, வாங்க, ஸ்டேட்டஸை போட்டு விட்டு இங்கே வந்து வாங்க ஐயா வாங்க பழகலாம் வாங்க சொல்ற மாதிரி இங்க வந்திருக்காங்க, அமர்ந்து இருக்கிறாங்க. இதுதான் வாங்க பழகலாமா? ஆமா ஐயா, ஸ்டேட்டஸ் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறமாக இந்த சாதாரண கைபேசிக்கு அப்புறமாக இந்த திறன் கைபேசி வந்தபோது வீடியோ கால் ஃபெசிலிட்டி வந்தது ஐயா. அப்போ ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஒரு இன்றைய காலத்துல ஒரு குழந்தைகளுக்கு 1 சைல்டு தான் இருக்கும் ஒரு வீட்டுல. அப்ப அவங்க வீட்டுல அடுப்படியில எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க எப்படி வைக்கணும் என்னன்னு. அப்போ கல்யாணம் பண்ணி போச்சு அந்த பெண். அப்போது அம்மாவை கூப்பிட்டு வீடியோ கால்ல கேக்குது ஐயா, அம்மா ரசம் எப்படிமா வைக்கணும்? அப்போது அந்த அம்மா அருமையாக சொல்லி கொடுக்கறாங்க ஐயா வீடியோ கால்ல. கண்ணு, நீ சீரகம் இவ்வளவு போடு, மிளகு இவ்வளவு போடு, அப்புறமாக கொத்தமல்லி தழை அத போடு, மனம் கமகமான்னு வரும். இதுவா இல்லையா ஐயா வாழ்க்கை? இத கேட்கும் போது சதீஷ் அவர்களுடைய வீட்டுல ரசம் பண்றதே தாங்கள் தான் தோணுது. ஏயா இப்ப அதையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயமா ஐயா? அப்புறமாக நமக்கு நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்லுவார்கள். அப்போ இப்போ எல்லாமே விரல் தும்பிலேயே எல்லா நாலேஜுமே நமக்கு வந்துருச்சு. அப்போ அத பத்தி ஒரு இது சொல்லிக்கிற ஐயா. எல்கேஜியில இருந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி வரைக்குமே நமக்கு இந்த மொபைல்ல ஒரே நிமிஷத்துல நமக்கு அதனுடைய தகவல்கள் கிடைச்சிருது ஐயா. முதல்ல லைப்ரரி போய் புரட்டி பார்த்து புக்க ஒரு வருடம் கழித்து அந்த நாலேஜ் நம்மை வந்து எட்டும். இப்பொழுது அப்படியா இருக்கு? எவ்வளவு சீக்கிரமாக இந்த தகவல்கள் நம்மை வந்து அடைகிறது. அப்புறமாக முன்னெல்லாம் பாமர மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட அதாவது பெரிய பொருளாதாரத்துல பெரிய அளவில் இல்லாதவங்களுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் கோச்சிங், ஐஏஎஸ் கோச்சிங் இதெல்லாம் நமக்கு கிடைக்காத மாதிரி இருந்தது. எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு ஐயா. அதெல்லாம் இதனுடைய ஒரு உபயோகம் தானே ஐயா. அப்புறமாக உங்களுக்கு ஒரு காலத்தை ஞாபகப்படுத்துகிறேன், பயந்து விடாதீர்கள். சொல்லுங்க. கொரோனா காலம் ஞாபகம் இருக்கா ஐயா? ஆமா. கைபேசி இல்லைன்னா ஒன்னு சிந்தித்து பாருங்கள். வீட்டிலே
வாழ்க்கை எப்படி முன்னே நோக்கி பயணிக்கும் என்று நாம் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த காலம் நமது அடிப்படை தேவைகள் பூர்த்தீகரிப்பதற்காக கொரோனா வந்து இருக்கும் போது கூட அதுதான் ஐயா உதவிச்சு. அது மறந்து விட முடியாது. தீர்ப்பு சொல்லும் போது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா. உண்மைதான். அப்புறமாக இந்த கல்வி கொரோனா டைம்ல மாணவர்கள் 2 வருடத்தை இழந்து போகும் சூழல் இருந்தது. அப்போது இந்த மொபைல் போன்ல ஆன்லைன் கிளாஸ் நடத்தினாங்க ஐயா. அதுல தானே இவங்க இந்த வருடங்கள் பாழாய் போகாம அவங்க எல்லாம் நல்லா படிச்சு இன்னைக்கு அந்த நல்லா இருக்காங்க ஐயா. உண்மைதான். அப்புறமாக இன்று நமது சகோதரிகள் பெண்கள் அவர்கள் சம உரிமையை ஏற்றின சந்தர்ப்பம் இது. அவர்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளால் அவர்கள் வேலைக்கு போக வேண்டிய சூழல் நிலவுகிறது ஐயா. சொல்லுங்க. இன்று ஒரு பெண் ஒரு ராத்திரியில ஒரு வேலை விட்டு வரும்போது இந்த மொபைல் இல்லாவிட்டால் சிந்திக்க முடியுமா ஐயா? அவர்களால ஒரு பஸ் ஸ்டாப்ல தனியா நிக்க முடியுமா ஐயா? இன்றைய காலத்துல யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஒரு சகோதரர்களையோ அப்பாவையோ ஒரு போலீஸையோ கூப்பிடுவதற்கு அது உபயோகமாக இருக்கிறது. ஒரு பயணம் பண்ணும் போது கூட அது ரொம்ப உபயோகமாக இருக்குது ஐயா. ஐயா கேட்டுக்குங்க. சொல்லுங்க. எதிரணியில் இருக்கும் சுபாஷ் அவர்கள் நேத்து ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்காரு. ஒரு தேங்காய் உடைக்கணும். ஏக்கர் கணக்கு வச்சிருக்காரு. ஆமா. அப்போ தேங்காய் உடைக்கணும், தேங்காய் எண்ணெய் ஆட்டணும். அப்போ மொபைல தட்டுறாரு. எப்படி இருக்கு வானிலை? இந்த வாரம் மழை வருமா பாக்குறாரு. பார்த்த உடனே இல்ல நல்ல வெயில்னு தான் போட்டிருக்காங்க. அப்படிதான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது மொபைல்ல பாத்துட்டு தான். ஆமா ஆமா. இது வானிலை அறிக்கை எல்லாம் அதுலயே வந்துருது. ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட் இதெல்லாம் வந்துருது இல்லைங்களா? அப்புறமாக இப்ப பெண்கள் துணி காய போடுறது கூட இந்த வானிலை அறிக்கையை பாக்குறாங்க ஐயா. அவ்வளவு முன்னேறி இருக்கு இன்னைக்கு காலம். புரிஞ்சுக்குங்க ஐயா. ஒரு கேள்வி. சொல்லுங்க. சென்னையில வெள்ளம் வந்தது, நம்ம எர்ணாகுளத்துல எல்லாம் வெள்ளம் வந்தது. அப்போது கீழே மாடியில கிரவுண்ட் ஃப்ளோர்ல பூரா தண்ணி தேங்குது ஐயா. அப்போது மேல் மாடிக்கு ஓடுறாங்க. வீட்டுல எதையா எடுத்துட்டு ஓடுவாங்க? முதல்ல அன்றைய சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறமாக மொபைல் சார்ஜர் எடுத்துட்டு போவாங்க. அதனுடைய அது நம்ம வாழ்க்கையில் அழிந்து போய்விட்டது. அதுதான் நம்மை கைதரும் என்று மனிதன் நம்புகிறான் ஐயா. அதுக்கு என்ன சொல்லுகிறீர்கள்? சரிதான், உண்மைதான். இந்த மொபைல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஆமா ஐயா. அப்புறமாக இந்த ஓடிபி எவ்வளவு நமக்கு எதிரணியில இப்ப சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு புரியும். ஓடிபி வந்தா உங்க பணம் எல்லாம் போயிரும் அதெல்லாம் சொல்லுவாங்க, நம்பிராதீங்க. ஓடிபி ரொம்ப சேஃபானது. நீங்கள் கொடுக்கும் போதுதான் அது ஏதாவது ஏமாத்துக்காரர்களுக்கு கொடுக்கும் போதுதான் அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அப்போது ஏமாறுபவர்கள் இருந்தா தான் ஏமாத்துவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். புரிஞ்சுக்குங்க ஐயா. இப்போ நிறைய கிரைம்ஸ் எல்லாம் நடக்குது. அதுல எல்லாம் நமக்கு இந்த மொபைல் போனுடைய டவர் லொகேஷன் வச்சுதான் இதை எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. குற்றங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். அது ஒரு மிகப்பெரிய உபயோகம். ஐயா நடுவர் ஐயா, மனிதநேயம் அது எங்கே இருக்கிறது இன்றைய காலத்துல? ரொம்ப குறைவுதான்.
உங்க வீட்டுல ஒரு ஆளுக்கு நோய் வந்தது, உங்க சொந்தக்காரனிடமோ பக்கத்து வீட்டுக்காரனிடமோ ஐயா ஒரு 1,00,000 ரூபாய் கடன் கொடுங்க ஐயா இல்ல ஏதாவது கேட்டீங்கன்னா அப்ப தெரியும் ஐயா மனிதநேயம் எங்கே இருக்கிறது. ஆனால் நீங்கள் சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தியை போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த 1,00,000 இல்லையா அந்த நோய் சரியாகும் வரை இல்லை, அதனுடைய தொடர் சிகிச்சைக்கு கூட ட்ரீட்மெண்ட் கூட பணம் கிடைக்கும். அவ்வளோ இதுல மனிதநேயமுள்ள கரங்கள் உங்களுக்கு பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் வழியாக உங்களுக்கு பணத்தை செலுத்துவார்கள். இது மொபைல் போனுடைய நன்மை தானே ஐயா? உண்மைதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இனி ஏதாவது பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. நமக்கு முன்னாடி பரிபாடி ப்ரோக்ராம் எல்லாம் நடந்தது. அதுல ஊடலையில வலையொலியில் இருந்து படித்து ஏகலவியர்களை போல நமது சகோதரிகள் கைகொட்டிகளை ஆடினாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு ஏதாவது கோச்சிங் கொடுத்தீங்களா ஐயா? யாராவது? இல்ல. வலையொலி என்றால் யூடியூபை பார்த்து அவர்கள் படித்தார்கள். அவங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க. இது முன்னாடி காலத்துல முடியுமா ஐயா? கலையுலகிலே ஒரு சப்போர்ட்டுமே இல்லாதவர்களுக்கு கூட இது ஒரு உபயோகமாக இருக்கிறது. இது ஒரு நல்ல உபயோகம் தானே ஐயா? உண்மைதான். அப்புறமாக மொபைல் போனுடைய விட்னஸ்கள் எல்லாமே மொபைல் போன்ல ஒரு வீடியோ டெக்ஸ்ட் மெசேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைம் நடந்தா விட்னஸ் ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராளுமன்றத்தில் கூட பல மசோதாக்கள் அமல்படுத்தப்பட்டது. இது மொபைலை நம்பினதனுடைய ஒரு இதுதானே ஐயா? அப்புறமாக நான் என்னுடைய உரையின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறேன். டிஜி புல்லும்பாரா என்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஐயா. அதுல திருவனந்தபுரம் மாவட்டத்தை சேர்ந்த புல்லும்பாரா என்ற கிராமத்துல 100% மக்களுமே மொபைல் போன் திறன்பேசியை பயன்படுத்த கத்துக்கிட்டார்கள். 90 வயதான ஒருவர் வீடியோ கால் பண்றதுக்கு கத்துக்கிட்டாரு. எதிரணியில் இருப்பவர்கள் இதையெல்லாம் புறக்கணிப்பதாக சொல்ல வருகிறார்கள். இது எப்படி? இன்றைய சூழல்ல 400க்கும் மேற்பட்ட அரசு சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. அதனால் மொபைலின் உபயோகம் நன்மைக்கு தான் போய் சேருகிறது. ஐயா, கடைசியான ஒரு பாயிண்ட் சொல்றேன், கேட்டுக்குங்க. சொல்லுங்க. தனி மனிதர்கள் முன்னாடி காலத்துல நமக்கெல்லாம் மௌலிக அவகாசம் சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் அந்த எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் தட்டி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, அன்று முதலே இருக்கிறது. ஆனால் தட்டி கேட்பதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குதாயா? எப்படி? உங்க டீ கடையிலயோ உங்க வீட்டிலேயோ இருந்து பேசலாம். உங்களுடைய கருத்தை வெளியுலகத்துக்கு சொல்ல முடியுமாயா? இப்போது வீட்டில் இருந்து கொண்டு எந்த பிரச்சனையும், எந்த பெரியவன் பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இது இந்த சமூக வலைதளங்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பிரயோஜனம் ஐயா. எல்லா சிட்டிசன்ஸுமே இங்க பத்திரிகையாளர்களாக மாறிவிட்டது இந்த மொபைலினுடைய ஒரு பெரிய உண்மைதான். இறுதியாக நம்ம எல்லாருமே ஒரு 4 வீலர் ஓட்டுறவங்க தான். அப்போது அதன் முன்னாடி கண்ணாடியை பார்த்திருப்பீங்க, அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுதான் மொபைல் போனுடைய நன்மை. அதுல சைடு மிரர் இருக்கும், அதுதான் மொபைல் போனுடைய திண்மை. வாழ்க்கையில் முன்னே நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முன்னாடி இருக்கும் மிரரை பார்த்து பயணிக்க வேண்டும். சைடு மிரரை பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னே செல்ல முடியாது. எச்சரிக்கைக்காக மட்டும்தான் அந்த சைடு மிரரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மொபைல் போன் நன்மைக்கே என்ற வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு சதீஷ் அவர்கள் மிக ஆணித்தனமாகவே சொல்லிவிட்டார், மொபைல் மிகவும் நல்லதுக்கே என்று.
பார்ப்போம். அடுத்தபடியாக இது தீமைக்கே என்று அடித்து சொல்ல வருகிறார் திரு சுபாஷ் அவர்கள். இவர் ஒரு விவசாயி கூட. இவர் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதல்லாம இவர் கலைத்துறையில மிக நாட்டம் உள்ளவர். கலைக்காக மிகவும் கஷ்டப்படுகிறார். ரொம்ப உதவிகளை செய்து தந்தவர். அவர் இப்போது பேசுவார். நமது திருக்கோயிலை தைப்பூச திருவிழாவை ஒற்றி நடைபெறுகின்றார். இந்த ஊர் பட்டிமன்றத்துக்கு வருகை தந்த எல்லா தொழில் சேர்ந்தவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு அனுமதி தந்த நமது திருக்கோயில் சேர்ந்த டிரஸ்ட் போர்டு அங்கங்களுக்கும் அப்புறம் சேர்மன் அவர்களுக்கும் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகா, உன் மக்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சிறந்த கண் பார்வையும் கொடுக்க வேண்டும் என்று இத்தனை நான் கேட்டுக்கொள்கிறேன். நடுவர்களே, சொல்லுங்க. என்னவென்றால் நமது மக்கள் செல்போனை பார்த்து பார்த்து கண் இரண்டும் பிதுங்கி போய்விட்டது. அது எல்லாரும் தெரிஞ்சவர்கள். அவனுக்கு 6 மாத குழந்தையில் இருந்து 80 வயசு வரை நபர்கள் இந்த மொபைலை பார்த்து பார்த்து அவன் சுற்றும் என்ன நடக்குது என்று தெரியவில்லை. அப்படி போய் கொண்டிருக்கிறது இந்த உலகம். இக்காலம் இது தெரியாமல் போய்விட்டது. 6 மாத குழந்தை நாமல் 6 மாத குழந்தையான பசங்களை நிலாச்சோறு ஊட்டி சாப்பிடணும். நாம நிலாச்சோறு ஊட்டி தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்ப மொபைல் சோறு ஊட்டி சாப்பிட வந்திருக்காங்க. மொபைல் சோறு ஊட்டி சாப்பிட வந்தார்கள். நிலாச்சோரை நம்ம அம்மாக்கள் மறந்து விட்டார்கள். அப்படி போகின்றது இப்பொழுது நிலைமை. மொபைல் போன் பார்த்து பார்த்து இந்த குழந்தைக்கு பேசும் தன்மை, அந்த அருமை மறந்து போய்விட்டது. மிக தாமதமாகத்தான் இந்த பேசும் தன்மை வருகின்றது. இது நல்லதுக்காக அல்ல. உண்மைதான். இதுக்கு நாம் எல்லாம் அன்றைய காலத்தில் நாம் பள்ளிக்கூடம் போகும்போது கை வீசி நடந்து போயிருந்தோம். 2 கையும் வீசி நடந்து போயிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம மக்கள் கைபேசியுடன் நடந்து போய் கொண்டிருக்கார்கள். அன்னைக்கு கை வீசினார்கள், இன்னைக்கு கைபேசி நடந்து கொண்டார்கள். நம்ம சதீஷ் அவர்கள் சொன்னார்கள், ரசம் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆமா ஐயா, சீரகத்தை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க சொன்னாங்க. கடைசியில் அங்கிருந்து அம்மாவும் இங்கிருந்து மகளும் கொதிக்கிறாங்க. ஐயா கொதிக்கிறாங்க. ஏன் அடுப்ப பத்த வைக்க சொல்லையா? சொல்ல முடியும். அடுப்ப பத்த வைக்கல, அப்புறம் தான் கொதிக்குது. கொரோனா காலத்துல நமக்கு ரொம்ப உதவியா தான் இருந்தது இந்த ஆன்லைன் படிப்பு. எல்லாரும் நல்லா தான் இருந்தோம். 4 செவத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்து நாம செல்போனை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அன்றைய காலத்தில் 1வது கிளாஸ் முதல் 12வது கிளாஸ் வரை படித்த மாணவர்கள் கேட்டு பாருங்கள். மேல் படிப்புக்காக அவன் படுகின்ற எக்ஸாம் போகும்போது அவன் படுகின்ற பாடு இருக்குது, ரொம்ப வேதனையா இருக்குது. எதுவுமே தெரிகிறது அவனுக்கு. எல்லாமே ஆன்லைன் படிச்சு அன்னைக்கு யாரு வீட்டுல அம்மா தான், பசங்க யாரும் படிக்கல. பசங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆன்லைன் கிளாஸ் அன்னைக்கு படித்தது அம்மாமாருக்கு தான், பசங்க படிக்கவே இல்லை. அதாவது நாம் வளர்ந்து வரும்போது நம்ம கூட வளர்ந்து வந்தது இந்த பிளாஸ்டிக் என்கிற பொருள். அது இப்போதைக்கு சுற்றுச்சூழலையே விழுங்கிவிடும் என்ற நிலைமைக்கு வந்து விட்டது. அதுக்காக நம்ம கவர்மெண்ட் இப்ப அதுக்கு ஒரு தடை விதித்துக் கொண்டிருக்கு. இதே போல் நமது இந்த மொபைலையும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரை தான் யூஸ் பண்ணலாம், உபயோகித்துக் கொள்ளலாம் என்று ஒரு சிறு சட்டம் பெற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உண்மைதான், சொல்லுங்க. இந்த மொபைல்ல புதிய ஆப்பிள் இருந்து வரும். நம்ம பசங்க அதுல சிக்கி சிதறாங்க. ஐயா, நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சரிதான். மனிதனின் மூளை என்பது 450 கிராம் மட்டும்தான் இருக்கின்றது. மனிதனின் மூளை 450 கிராம் மட்டும்தான் இருக்கின்றது. அதில் இவர் எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. எதை கேட்டாலும் கூகுள்ல சர்ச் பண்ணிருக்க, என்ன வேணும் கேளுங்க, அவன் கூகுள்ல சர்ச் பண்றான். இதனால அவனுக்கு எழுத்தறிவில்லை, படிப்பறிவில்லை, சுயமா சிந்திக்கிற மூளையுமே கட்டுவிட்டது. இதனால அவனுக்கு வாயனசாலம்
வாயராசிகளும் இல்லை, எழுத்தறிவில்லை, சொந்தமா சிந்திக்கிற திறமையும் மேம்பட்டது. நம்ம பசங்களுக்கு இப்போது இலோன் மஸ்க தெரியும். நம்ம பசங்களுக்கு இப்போது இலோன் மஸ்க தெரியும். ஆனால் அவனுக்கு அவனோட உறவுகளை என்னென்று தெரியாது. டெய்லி அவன் சாப்பிடுகின்ற அரிசியின் விலை என்ன, காய்கறியின் விலை என்ன தெரியாது. அப்படியானால் அவன் நினைக்கிற சூப்பர் ஸ்டார் இல்ல அவனுக்கு பிடித்த ஸ்டார்கள்ல வசூல் எவ்வளவு வரும், அடுத்த படம் என்ன வரப்போகுது, அது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆன்லைன் சாப்பாடை பண்ணி சொன்னாங்க நம்ம அவருக்கு, சார் ஆன்லைன் சாப்பாடை புக் பண்ணி வாசல்ல நிக்கிற காலம் ஐயா இது. நாம் அன்னைக்கு அப்ப என்ன சாயங்காலம் வாங்கிட்டு வருவாரு, விழி மேல கை வச்சு என்ன அப்போ என்ன சாப்பிடுவாரு என்று நாம் விழி மேல கை வச்சு பார்த்துட்டு இருப்போம், கண் வச்சு பார்த்துருப்போம் ஐயா. அப்பா கையில வாங்கிட்டு வர்றாரு சாப்பிடறதுக்காக. அந்த காலம் அது. வழி மேல விழி வைத்து காத்திருந்தது. ஆமா ஐயா. இன்றைய காலத்துல 3 விஷயம் பார்த்தாலே விஷமா இருக்குதா. ஒண்ணு விலைவாசி, அடுத்த கைபேசி. 3 விஷயங்கள் நினைத்தாலே பதட்டமா இருக்குது ஐயா. அது என்ன தெரியுமா ஐயா உங்களுக்கு? சொல்லுங்க என்னது? ஒண்ணு லோ பிரஷர், ஒண்ணு லோ சுகர், அப்புறம் ஒரு பதட்டம் இருக்கு ஐயா. பாக்கணும் என்ன தெரியுமா ஐயா? பேட்டரி லோ. பேட்டரி லோ அவன் பதட்டப்படுவாயா. என்ன பண்றான், எங்க இருக்கு சிக்கு, பேட்டரி எங்க இருக்கு போடுவதற்கு, அதுக்காக சட்டப்படுவாயா. அவன் உயிர் போற மாதிரி பதட்டப்படுவாயா. ஐயா நடுவர்களே, நம் கல்யாணம் என்பது உறவினர்கள் சேர்ந்து நிச்சயிக்கப்பட்டது. நம்ம கல்யாணம் என்பது உறவினர்கள் சேர்ந்து நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் இப்போ உள்ள திருமணம் இன்ஸ்டாகிராமிலே பழகி, பேஸ்புக்கிலே மெசேஜை போட்டு, வாட்ஸ்அப்பில் கூடி வீடியோ கால் வந்து வாசல்ல நின்று விடுது இன்றைய கல்யாணம். ஐயா சைபர் குற்றம் என்று சொன்னீர்கள். இதுல நமக்கு லாட்டரி, கிரெடிட் கார்டு, சூதாட்டம், இன்னும் பலதும் இருக்கின்றது. இதில் படித்த முட்டாளதான் பணத்தாசைக்காக சென்று கொண்டு மாட்டிக்கிறார். டிஜிட்டல் அரஸ்ட் சொல்றாங்க. டிஜிட்டல் அரஸ்ட் அப்படி ஒரு சட்டமே ஐபிசியிலும் இல்ல, பிஎன்எஸ் பாரதிய நியாய சம்ஹித் இது ஒன்றுமே இது சொல்லவில்லை. டிஜிட்டல் அரஸ்ட் என்ற வார்த்தையே இல்லை. இதெல்லாம் தெரியாம தான் நம்ம பசங்க அதுல போய் மாட்டி சிக்கிறாங்க. ஐயா ஓடிபி என்ன தெரியுமா ஐயா? ஓடிபின்னா என்ன? ஒன் டைம் பாஸ்வேர்டு சொல்றாங்க. இல்ல அது இல்ல, என்ன ஒன்னால தூக்கிட்டு போயிட்டு ஐயா உன் அக்கௌண்ட் இந்த காசைய அது ஐயா அது சரியா. அந்த பட்டன் அமுத்துங்க, இந்த பட்டன் அமுத்துங்க சொல்றாங்க. உங்க கார்டு எல்லாம் வாங்குறீங்க, உங்க மொபைல் போன் நம்பர் கொடுக்குறீங்க, அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஐயா அது ஐயா ஒன் டைம் பாஸ்வேர்டு கிடையாது அது. சரிங்களா? நம்ம பசங்க சம்பாதிச்சு ஒரு லெவல் வரை எத்துறாங்க, அதை வாங்கணும் இதை வாங்கணும் சொல்றாங்க. அதுல இஎம்ஐ போடுறாங்க ஐயா. ஐயா இஎம்ஐ என்ன ஐயா? இஎம்ஐ என்ன சொல்லுங்க ஐயா. புரியலையே. எதிரி முன்னில் இருக்கிறான். ஓஹோ, எதிரி முன்னில் இருக்கிறான், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இஎம்ஐ ஆமா, இக்விட்டி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது. எதிரி முன்னில் இருக்கிறான். என்னவென்றால் எவ்வளவுதான் அடைச்சு போனாலும் இன்ஸ்டால்மெண்ட் நீங்க எவ்வளவு அடிச்சுங்க அப்பவும் பத்தாது ஐயா. முடிஞ்சது இல்ல, முடியல, ஆபீஸ் ஒர்க் இருக்கு, ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது, எக்ஸெட்ரா போயிட்டே இருப்பாயா. வாழ்க்கை பூரா அவன் அடைச்சு இஎம்ஐ அடைச்சு வாழ்க்கை பூரா சம்பாதம் போகிறது. இதுதான் ஐயா எதிரி முன்னு இருக்கிறேன்னு சொல்கிறேன். இது சிந்திக்க வேண்டிய விஷயம். இது நல்லா சிந்திக்கணும் ஐயா. சைபர் கிரைம் இது சொன்னது 2019ஆம் ஆண்டு நமது ஸ்டேஷன் புக் பண்ணது 125 சைபர் கிரைம் புக் பண்ணுங்க ஐயா, பதிவு பண்ணிருக்காங்க. ஆனால் 2024 20,000க்கு மேல் போய்விட்டது. மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது கவலைக்கூடிய விஷயம் ஐயா. உண்மைதான். நமது கேரளாவில் விஷயம் நடந்திருக்கிறது ஐயா. எந்த விவசாயியும் மொபைலை பார்த்து விவசாயம் பண்றதில்லை. இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விவசாயம் பண்றதில்லை. அவனுக்கு தனியாக பரம்பரையாக கிட்ட 60 வயசு விவசாயம் பண்றான். சித்திர வெயில் கத்திரி போல இருக்கும் ஐயா. அந்த டைம்ல பூமி மாதா வெந்துருகும். போது ஒரு மழை கிடைக்குமா, 2 மழை கிடைக்குமா, அந்த மழை பெய்யுதும் எல்லா ஜீவஜலங்களுக்கும் தாக ஜலம் பெறுகிறது.
அந்த உழவாக்கி டிராக்டர் போட்டோ உழவு போட்டோ போட்டு அந்த மோஸ்டர்ல விதை விதைக்கிறான் ஐயா. அந்த மோஸ்டர் புட்டுவாய் புரிஞ்சுறது ஐயா நமது விதை. அதை முடிந்து சித்திரை மாதம் முடிந்து நமக்கு வெள்ளாமைன்னு சொல்லுவோம். ஆவணி மாதத்துக்கு ஓணம் பன்றி என்று அந்த வெள்ளாமைக்கு தான் ஐயா நாம ஹார்வெஸ்ட் பண்றோம். வெள்ளாமை பசங்க தெரியுமா என்ன அப்படி ஒரு ஆமைன்னு கேட்பாங்க. வெள்ளாமைக்கு வெள்ளை கலரா இருக்கும். வெள்ளை கலர் இல்லையா, அது வந்து அந்த மழையில நாம அறுவடை பண்றதான் வெள்ளாமை சொல்றது ஐயா. நாம பஞ்ச பூதத்தை நம்பித்தான் ஐயா நாம விவசாயம் பண்றோம். எல்லாமே மொபைல் பார்த்து விவசாயம் பண்றது இல்ல, மொபைல் ஆப்பை பார்த்து விவசாயம் பண்றது இல்ல. அப்படி நீங்க உங்கள் மொபைல் நல்லது தெரியுது என்று சொன்னால், உங்கள் மொபைல் நல்லது தெரியுது என்று சொன்னால் வயநாட்டில் இந்த துரந்தம் ஏற்படுமா நமக்கு? அவ்வளவு கண்ணியமாக நீங்கள் சொல்லுவென்றால் இது வருமா? உங்களுக்கு தெரிந்த ஒண்ணே ஒன்றுதான், ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட். அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க மழையை பத்தி என்ன வரும், ஆனா வராது. இதத்தாயா சொல்லியிருந்தீங்க, அதுதான் கரெக்ட் ஐயா. மொபைலை பார்த்து அதிகமா சொல்றோம் இல்ல, நம்ம சங்கர இயக்கத்துல எந்திரன் 2 வந்திருந்தது, அதுவே போதும். இந்த மொபைல் எவ்வளவு நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சிருக்கு ஐயா. கடைசியாக சொல்றேன் ஐயா, குடும்பக்கே காப்பு கட்டி விட்டுறது. நம்ம கந்தனை கை வைப்போம், இந்த மொபைல் பேசியை கைவிடுவோம். இந்த வாழ்க்கை தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக அருமை. கொழுந்து விட்டு எரிந்து விட்டார். அடுத்தபடியாக திரு மகேஷ் அவர்கள் பேச வருகிறார். இவர் கலைத்துறையில் மிகவும் சாதனையாளர். பல நாடகங்களை எல்லாம் எழுதி மிக அருமையாக நிகழ்ச்சிகளை எல்லாம் நிகழ்த்துபவர், அருமையான நடிகரும் கூட. இவர் இப்போது பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்துதிப்போர்க்கு பல்வினைப்போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்துவத் தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனி, அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சையை குறி என்று முருகப்பெருமானி பாடி நான் இந்த பட்டிமன்றத்தை துவங்கப் போகிறோம். ஐயா, முதலாவதாக இவங்கெல்லாம் இங்க நிம்மதியாக உட்கார்ந்துட்டு இருப்பத இவங்க எல்லாம் வீட்டுல போன் பண்ணி கூப்பிட்டு, நாங்க இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரோம், நாங்க இத்தனை மணிக்கெல்லாம் வரோம், நீங்க எல்லாம் கதவெல்லாம் பத்திரமா அடிச்சு நீங்க அப்படி இருக்குன்னு அந்த மொபைல் போன்ல பேசிட்டாங்க. நிம்மதியா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிங்களா? ஆமா. இந்த முன்னாடி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்காரங்க போல இருக்கு. அவங்க சேர்ந்து வந்திருக்காங்க, இவங்க சேர்ந்து வரலையே, அதனால சொன்னேன். இப்போ சுபான் சார் என்ன சொல்லுச்சு? கைபேசியை கை வீசி விடுங்கள், கந்தனுக்கு காப்பு கட்டியாச்சு என்று சொல்லிவிட்டான் இல்லையா? ஆமா. அவரால முடியுமா என்று நீங்க முதல்ல கேளுங்க சார். சார், ஒரு வார்த்தையில 2 பேச்சு இருக்குங்க. வாய் எதுக்கு என்று கேட்டுவிட்டால் சாப்பிடுவதற்கு என்று சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்ல போறேன்னா, நல்ல மொழிகளை பேசுவதற்கு என்றுதான் நான் சொல்ல போறேன். அருமை அருமை. மனது எதற்கு என்று கேட்டால் சில பேர் சொல்லுவார்கள் காதலிப்பதற்கு என்று. நான் சொல்ல போறது என்னவென்றால், மனதுக்குள் நல்ல எண்ணங்களை நிறைக்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல போகிறேன். இப்படி 2 விதமாக பேசிக்கொண்டு இருக்கிற இந்த உலகத்திலே நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாதே. அப்ப நமக்கு நல்லது மட்டும் பேச வேண்டிய இந்த சூழ்நிலையிலே நல்லது எடுப்பதற்கு கொஞ்சம் கஷ்டங்க ஐயா. இப்போ முதல்ல எல்லாம் ஒரு ஊர்ல ஒரு போன் தான் இருப்பாங்க. அந்த போன் நம்பர் தான் அந்த ஊருக்கார பூரா எல்லா சொந்தக்காரர்கிட்டையும் கொடுத்து வைக்கிறது அந்த ஒரு போன் நம்பர் தானுங்க. இந்த போனுக்கு தான் ஒரு நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ வரும்.
இந்த செய்தி அவர்கிட்ட போய் எத்துறதுக்குள்ள சாயந்தரமாய ஆகலாம், ஒரு நாள் கூடி தீரலாங்க. அந்த நிலைமை இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வந்து ஒரு நொடி இடையில இந்த வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கிறது என்பது இருந்தால் இது விட ஒரு மிக பெரிது இருக்குதா ஐயா? கிடையாது விடுங்க. முதல்ல எல்லாம் திருமணமாகிவிட்டிய பெண்களுடன் பெற்றோர்கள் பேசுவதை கடிதத்தில தானுங்க. ஆமா, அம்மா எழுதுவாருங்க கடிதம், அங்க மழை இருக்கிறதா, வேலைக்கு சாப்பிடு, குழந்தைய பாரு, மருமகன் எப்படி வேலைக்கெல்லாம் போறாரா என்று இவரு கடிதம் எழுதி இந்த கடிதம் அங்க போய் சேர்றதுக்குள்ள 4 நாள் ஆகுங்க. உண்மைதான். அவர் ஒரு கடிதம் வாங்கி, அம்மா நான் இங்க நல்லா தான் இருக்கிறேன், இங்க மழை ஒண்ணும் கிடையாது, நான் வந்து வேலைக்கு சாப்பிடுறேன், நீங்க இங்க உடம்பு பாருங்கம்மா, வேலைக்கு நீங்க மாத்திரையை சாப்பிடுங்கம்மா, அப்பாவை பாத்துக்கம்மான்னெல்லாம் அந்த பொண்ணு எழுதி இந்த அம்மாவுக்கு கடிதம் வர்றதுக்குள்ள எவ்வளவு நாளாகும் தெரியுமா உங்களுக்கு? இந்த அன்னைக்கெல்லாம் சைக்கிள்ல தான் இந்த கடிதம் கொண்டு கொடுக்கறது. எந்த வெளிச்சத்தம் கேட்டாலும் அவங்க சமையல் கட்டுல இருந்து வாசப்படியில வந்து பார்த்து ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிவிட்டதுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இது கிடைக்கும். இது கிடைத்து இத படித்து அழுகுவாங்க ஐயா. இவங்க இங்க அழுகிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. இன்னைக்கு அப்படிங்களா? ஒரு பட்டன் அமுத்தினா அம்மாவும் பிள்ளையும் எப்படி மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருப்பது, எப்படி அழகாக பேசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து அந்த செல்போனை கட் பண்ணிட்டு வீடியோ கால் பண்றாங்க. வீடியோ கால் பண்ணி அந்த குழந்தையெல்லாம் காட்டுறாங்க, அவரை பேசுறாங்க. அவங்க மாமியார கூட அவரை காமிச்சு கொடுக்கறாங்க ஐயா. மாமியாவை காமிச்சு கொடுக்கறாங்களா? ஆமா, குடும்ப பொண்ணுங்க ஐயா. குடும்பத்தை விளக்கி எல்லாத்தையும் சேர்த்தி வாழணும் என்கிற ஒரு நம்பிக்கை, அவன் அந்த ஒரு ஆகிரகம் இருக்கிற அந்த பொண்ணுங்க ஐயா. அதனால அவங்க குடும்ப வழக்கு. அவங்க குடும்ப வழக்குன்னு சொன்னா அது சீரியல் பாக்குற டைம் இல்லைங்க. அவங்க குடும்ப வழக்கு சீரியல் இருக்குது. அவங்க வந்து கிளைமேக்ஸ் கேட்டா நமக்கு கஷ்டம், நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? அப்படிங்க. இன்னொன்னு வந்து இந்த திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணும் பொழுது பையன் வந்து ஒரு போனை வாங்கி பிள்ளைக்கு கொடுத்து விடுறாங்க ஐயா. இந்த போன் வந்து தாலி கட்டுறதுக்கு 3 மாசம் இருக்கலாம், 4 மாசம் இருக்கலாம். ஆனா இந்த போன்ல அவங்க பேசி பழகி அவங்க வந்து இந்த 3 மாசம் 4 மாசத்துல கல்யாணம் பண்ணி 1 வருஷம் மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி பழகி அவங்க ரொம்ப புருஷன் பொண்டாட்டி மாதிரி இப்பவே ஆயிட்டீங்க. இந்த போன்ல தானே அப்படி ஆகுது. இதை விட ஒரு பெரிது இருக்குதா ஐயா? உண்மை யாரு சொல்லுங்க? உண்மை சொல்லுவது வந்து குழந்தைகள் தானுங்க. ஆனா இப்ப வந்து ஒரு மொபைல் போன்ல உங்களுக்கு எந்த உண்மை தேவையோ, எந்த அறிவு தேவையோ, நீங்க ஒரு பட்டன் அமுத்தினீங்கன்னா எல்லா உண்மையும் இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பொருளை தவறு என்று சொன்னால் நான் அது ஒத்துக்கொள்ள மாட்டேங்க ஐயா. இப்போ வந்துங்க ஐயா, ஒரு கணவன் மனைவி வந்து அவங்க சண்டை போட்டுட்டு அன்னைக்கு வீட்டுல சமையல பண்ணாம இருந்துட்டீங்க ஐயா. அப்போ வந்து அந்த அவங்க வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஆள் வந்து போன் எடுத்துட்டு சுமோட்டோவிலையும் ஒரு ஆள் வந்து சுகிலையும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க ஐயா. குடும்ப விளங்கிடும். ஆமா ஐயா, ஒரு முதியோர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குதுங்க ஐயா, பசி போனால் பாசம் பெறும். அப்படியா? ஆமா. இவங்க இந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்ட பிறகு இவங்களுக்கு கோபம் போயிடுச்சு, பாசம் வந்துடுச்சு. இவங்க ஒண்ணுக்கு ஒண்ணா ரொம்ப சேர்ந்து அந்த இருக்கிற அந்த காட்சிய இந்த மொபைல் போன் இருக்கிறது தானே ஐயா இப்போ கிடைத்து கொண்டு இருப்பது. இது ஏன் யாரும் புரிய மாட்டேங்குது. இன்னொன்னு பாருங்க ஐயா, நான் வீட்டுக்கு போகும்போது என் மனைவி வந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து நியூஸ் பார்க்கணும்.
இன்னைக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியணுமே, நியூஸ் பார்க்கணுங்க ஐயா. ஆமா. அப்போ நான் அங்க வந்து சீரியல் மாற்றி நியூஸ் வெத்து விட்டால் அங்க என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவுதான், வீட்டுக்கு பின்னாடிதான். ஒரு பாம்பே வெடிக்குங்க ஐயா. ஆனா நான் என்ன பண்றோம், என் போன் எடுத்துக்கிட்டு நான் நியூஸ் பாக்குறோம். என் குழந்தை வந்து அவங்க போன்ல கேம் விளையாட்டு இருக்கிறோம். ஓ, இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் சண்டையே இல்லாமல் அங்க ஒரு மகிழ்ச்சி இருப்பது என்றால் இந்த கருவிதான ஐயா அதுக்கு இது பண்றீங்க. முதல்ல வந்து இப்போ கலைத்துறையில வச்சுக்கீங்களேன், திறமைசாலிகளை வீட்டுக்குள்ளேயும் அவங்க மனதுக்குள்ளேயும் தானுங்க அவங்க திறமை இருப்பது தவிர அது வெளியில காட்ட அவங்களால முடியலையா. இன்னைக்கு வந்து ஒரு போன் எடுத்துக்கொண்டு அவங்க ஒரு வீடியோ பிடித்து விட்டா அது உலகம் பூரா தெரியும். அந்த வீட்டுக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் இருக்கிற அந்த திறமையும் அவங்க எல்லாமே வெளியில வந்துடுங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு இது எதுல கிடைக்கும் ஒண்ணு நீங்களே ஒண்ணு சிந்திச்சு கொள்ளுங்கள் ஐயா. முதல்ல எல்லாம் கரண்ட் பில்லு கட்டும் போது இங்க இருந்து பஸ் ஏறி போனங்க ஐயா. பஸ் ஏறி போய் கரண்ட் ஆபீஸ்ல போய் இறங்கி அங்க போனா கியூ இருக்கும். கியூ இருந்து அங்க போய் பக்கத்துல போனா அவன் கேப்பா, ஏய்யா சில்லறை எடுக்கலையான்னு அவன் திட்டும் கேட்கணுங்க ஐயா. அவன் திட்டும் கேட்டு நம்ம வெளியில வந்தா சரியா ஒரு டீ குடிப்போம், ஒரு வடைய சாப்பிடுவோம். இதெல்லாம் போட்டுங்க ஐயா. காலையில எந்திரிச்சு மத்தியானம் பேர் உள்ள வேலையே அன்னைக்கு போச்சுங்க. ஆமா, ஒரு நாள் வேலையே போச்சுங்க. டீ காசு, வடை காசு, பஸ் காசு, வேலை போச்சது, இதெல்லாம் போயிட்டு இருக்கிற போது இன்னைக்கு கேசிபி எடுத்துட்டு அமௌண்ட் அடிச்சுட்டு அப்படி ஒரு பட்டன் அமுத்தினா இந்த கேஷ் கேசிபிக்கு போகும், நம்ம வேலைக்கு போகாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது இருக்குதா ஐயா. இப்ப முதல்ல எல்லாம் திருவிழாவில காணாம விட்டா மைக் அனௌன்ஸ் பண்ணி எவ்வளவு பயம் இருக்குங்க ஐயா. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குதா? ஒரு போன் கூப்பிட்டு எங்க இருக்கு, அங்க நில்லு, நான் வந்துடுறேன்னு சொல்றேன் இல்லையா. இதை விட ஒரு பெரிது இருக்குதா? இல்லையே. ஒரு காலத்துல வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க, மெஷினரிஸ் கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு என்ன சொல்லிச்சு, இவங்கதான் சொல்லிச்சு, செந்தில் ஐயா தான் சொல்லிச்சு, கம்ப்யூட்டர் வந்த ஐயா, மெஷினரிஸ் வந்தது ஐயா. இப்ப வந்து நமக்கு எல்லாருக்கும் வேலை போகுது, இது வந்ததுனால வேலை போகுதுன்னு அன்னைக்கு சொன்ன அவரு இன்னைக்கு வீட்டுல ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இப்ப எல்லாருக்குமே தெரியும். ஏன் தெரியும்னா கம்ப்யூட்டர் வந்தும் மிஷினரிஸ் வந்தும் இன்னைக்கு வேலைக்கு ஆளை கிடைக்காம அந்த நிலைமையில வந்திருக்குதுங்க ஐயா. அப்போ அவங்க அன்னைக்கு சொன்னது அப்படி என்றால் இன்னைக்கு அவங்க மொபைல் வந்தது தப்பு என்று இன்னைக்கு சொன்னாலும் நாளைக்கு நீங்க பாருங்க அவங்க வந்து இந்த போன் நல்லதுக்கு என்று அவங்க வாயாலேயே சொல்ல போறேங்க. இன்னைக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க சார். இப்ப நான் கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கொண்டு சொல்லுகிறேன் சார். சரி, நல்லது வந்து நல்லோருக்கு பார்வையாகாது, அது கெட்டோருக்கு பார்வையாகும். ஆனாலும் கூறிவிட மாட்டார்கள், அது காலம் கூறும் என்று. ஒரு புத்தகத்துல, பழைய புத்தகத்துல எழுதி வைப்பது என்றால் அது ஒரு பெரிய விஷயங்க. நல்ல விஷயங்கள் வந்து நல்லவருக்கு கூட ஒரு சந்தேகம் வருமா. அது ஏன்னா நல்லவங்க வந்து நிறைய ஏமாற்றங்கள் சந்திச்சவங்க, அதனால அவங்களுக்கு இது நல்லதோ என்ற ஒரு சந்தேகம் வந்து விடுங்க. ஆனா கெட்டவருக்கு வந்து சீக்கிரம் புரியுமா இது நல்லதுதான் என்று அவங்களுக்கு புரியுமா. ஆனால் அவங்க கூறிவிட மாட்டார்களா, சொல்லவே மாட்டாங்களா. அவங்க சொன்னேன்னா அவங்களுக்கு வேலையே இல்லையா சார், இந்த மாதிரி வந்து உட்கார முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஆனா இது யாரு சொல்லும் என்று சொல்கிறார், காலம் கூறும் என்று சொல்கிறார்கள் சார். அவரு இது நல்லவங்களுக்கு புரியாவிட்டாலும் கெட்டவங்களை சொல்லாவிட்டாலும் அது காலம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, போக போக தெரியும் என்று சொல்லுவார் இல்லையா. அதே மாதிரி இந்த விஷயத்தை காலம் கூறும் என்று சொல்கிறேன் ஐயா. காலம் கூறுவதற்கு காத்திருக்காமல் இன்றைக்கு நீங்களே கூறும் என்ற நம்பிக்கையோட நான் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமை, நன்றாகவே பேசியுள்ளார். நமக்கு நேரம் மிகவும் அதிகமானதினால் அடுத்தபடியாக
நமது திரு செந்தில் அவர்கள் பேசுவார். இவர் நியாய விலை அங்காடி நடத்துனர். இருப்பினும் கலைக்காக அவர் தன்னுடைய சமயத்தை கண்டு அதற்காக வந்து நமது நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்கிறார். அவர் பேசுவார். இங்கே கூடியிருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் அணிகளுக்கும் பட்டிமன்ற ரசிகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த தைப்பூசை திருவிழாவை முன்னிட்டு கொடும்பு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கோவில் மேடையில் பட்டிமன்றம் பேச வாய்ப்பு தந்த கோவில் அறங்காவலர்களுக்கும் அறங்காவலர் குழு தலைவர் திரு கணேசன் அவர்களுக்கும் கோவில் ஆணையர் திரு செந்தில்குமார் அவர்களுக்கும் வணக்கத்தையும் மரியாதையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக அமர்ந்திருக்கும் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் இரு அணிகளில் சார்ந்த பேச்சாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இங்கே நான் டைம் ஆகிவிட்டது. இங்கே இவங்களுக்கு டைம் எல்லாம் நடுவர் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக நடுவருக்கு கொடுக்க வேண்டும். நடுவர் இவங்கள் டைமை மீறி பேசியிருக்கிறாங்க, அதை குறிச்சுக்குங்க நடுவர் அவர்களே. என்னுடைய வாதம் தொடங்க இருக்கிறது. இந்த வாதத்தை தொடங்கும் முன்னாடி இந்த முருகனை வணங்கி இந்த பட்டிமன்றம் பேசுறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். இவங்க சொன்ன சின்ன சின்ன கருத்துக்களை மட்டும்தான் நான் இங்க குறிச்சு வச்சிருக்கிறேன். இதை மட்டும்தான் நான் பேச போகிறேன். இவங்க சொன்னதுக்கெல்லாம் மறுபடி கொடுக்கணும்னால் அரை மணி நேரம் வேண்டி வரும். அதனால நடுவரை வணங்கி இந்த 10 நிமிஷம் என்னுடைய திண்மை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நடுவர்களே, கடவுளை வணங்கி பட்டிமன்றம் தொடங்க ஆசைப்படுகிறேன். இது கடவுள் அமைச்சு தந்த மேடை, இனிக்கும் பட்டிமன்ற மேடை. இது இங்க இந்த முருகன் தந்த மேடை, இது இங்க இந்த முருகன் தந்த மேடை. இனிக்கும் பட்டிமன்ற மேடை, எங்கள் முருகன் தந்த மேடை. இனிக்கும் பட்டிமன்ற மேடை. நடுவர் அவர்களே, உங்களுக்காக சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு இவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே நல்ல ஒரு தலைப்பு நீங்க சொன்னீங்கள். மொபைல் போன் இன்னைக்கு நன்மையை தருகிறதா திண்மையை தருகிறதா என்றுதான். ஆனால் இங்கே சதீஷ் அவர்களும் மகேஷ் அவர்களும் பொய் பேசி அமைந்திருக்கிறார்கள். அவங்க முகத்தை பாருங்கள். அவங்க நன்மை பேசவில்லை, அவங்க திண்மைதான் பேசி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் திண்மை பேச வந்திருக்கிறோம், அவங்க திண்மை பேசி அமைந்திருக்கிறார்கள். அவங்க திருவிழாவிலே காணாமல் போனால் எப்படி இருக்கும்? கவுண்டமணியும் செந்திலும் சொன்ன போல இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, நீங்கள் அவங்க முகத்தை பாருங்கள். அவங்க முகத்தில் பொய் தெரிகிறது. நடுவர் அவர்களே, இங்கே முதலாக அம்மாவை வணங்கி இந்த பட்டிமன்றம் தொடங்க ஆசைப்படுகிறேன். கமலஹாசன் சின்ன வயசிலே அம்மாவை வணங்கி அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக கமலஹாசன் இருந்திருக்கிறார். அவரையும் வணங்கி நான் இந்த பட்டிமன்றம் பேச போகிறேன். நடுவர் அவர்களே, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. நடுவர் அவர்களே, உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமா இல்லை இந்த கைபேசி தான் பிடிக்குமாங்கிறது நீங்க ஆணித்தனமாக சொல்ல வேண்டும். நடுவர் அவர்களே, தாயில் சிறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற வகையில் வளர்ந்து வந்த எனக்கு தந்தை தாய் தான் பிடிக்கும். ஆனால் உயிருள்ள மனிதர்களை விட இந்த கைபேசியை நம்பி இந்த தலைமுறை வாழ்க்கை இழைக்கிறார்கள். நடுவர்களே, உயிருள்ள அம்மா அப்பாவும் பாசமும் இல்லாமல் போகிறது. குழந்தைகள் எந்த நேரத்திலையும் மொபைலை தட்டி கொண்டிருக்கும் போது அம்மா அப்பாவோடு ஒரு நேரம் சிறிது நேரம் பேசக்கூடி இல்லாமல் இருக்கிறார்கள். இவங்க குழந்தைகளை இவங்க இப்படித்தான் வளர்த்திட்டு இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, இவங்கள்ட்ட நீங்க கேட்க வேண்டும். ஐயா, நீங்க சின்ன வயதிலே ஓடி விளையாடி இருக்கிறீங்களா? நடுவர் அவர்களே, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இந்த அளவில்
நாங்கள் நன்றாகவே ஓடி விளையாடி வளர்ந்தவர்கள். நீங்க சின்ன வயசுல உப்பு வச்சு விளையாடுற ஞாபகம் எல்லாம் வருதாயா? ஆமா. நொண்டி முடிக்கி இந்த கோவிலுக்குள்ளே நாங்க விளையாடி இருக்கிறோம். அது உங்களுக்கு ஞாபகம் வருதாயா? உண்மைதான், உண்மைதான். அதனால இந்த நன்மை பேசி இருக்கிற மொபைலுக்கு ஓடி விளையாடுற பழக்கமே இன்னைக்கு இந்த கைபேசி வந்ததினால் போய்விட்டது. நடுவரவர்களை அவங்களை எச்சரிக்கிறேன் ஐயா. அடுத்ததாக இவங்க போனில் செல்ஃபி எங்க பார்த்தாலும் செல்ஃபி. இந்த செல்ஃபியால எவ்வளவு உயிரை இழக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமாயா? உண்மைதான். இவங்கள் பயணத்தில் செல்லிக்கும் போது இயற்கையை ரசிக்காமல் அங்க இருக்கிற செல்ஃபியாலை அந்த போட்டோவை மட்டும் எடுத்து அவங்க உயிர் இழக்கிறாங்க. உச்சி மேலே நின்று அவங்க கைபேசியை எடுத்தால் அவங்களுக்கு என்ன செய்ய நடக்கும்? கீழே விழுந்து அவங்க உயிர் தான் போகும். அதனால்தான் செல்ஃபியோட உயிரிழப்பு. எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு மேலே நின்று செல்ஃபி எடுத்தால் அவங்க உயிர் என்ன ஆகும் என்று அவங்க யோசிக்க வேண்டும் ஐயா. அடுத்ததாக அவர்களே சொல்லுங்க. மது அருந்துவதும் தப்பு, ஸ்மோக் பண்ணுவதும் தப்பு. உண்மைதான். ஆனா இன்னைக்கு மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டி எந்த அளவுக்கு வாகன விபத்துக்கள் நடக்கிறதோ அதுக்கு சமமாக கைபேசி பயன்படுத்தி வாகனம் ஓட்டுவதிலும் நடக்கிறது. நடுவரவுகளே, இவங்கள் வண்டியில போகும்போது வண்டியை மட்டும் கவனிக்காமல் இவங்கள் ஹெல்மெட்டுக்குள்ளேயும் அங்கே இங்கே வச்சு போயிருக்கிறதுனாலதான் இந்த செல்ஃபியால வந்திருக்கிறது. நாமெல்லாம் முந்தியிலே போட்டோ எடுக்கிறது, போட்டோகிராஃபரை கூப்பிட்டு நம்ம வீட்டில் எடுக்கும் போது நமக்கு நன்மைக்கும் தின்மைக்கும் எல்லாம் வருவாங்க. கடைசியாக நமக்கு ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க வீட்டுல. அன்னைக்கு நாம வீட்டுக்கு போனோம்னா ஐயோ இவர் இறந்திருக்கிறாரா, அன்னைக்கு அதை பார்த்து தான் நாம தெரியும். தவிர இந்த செல்ஃபியால எல்லாருமே உயிர் இருக்கிறாங்க, நடக்கும் போது கீழே விழுந்து சாகுறாங்க, எல்லாமே இருக்கிறது ஐயா. அதுதான் செல்ஃபியால உயிரிழப்பு நடக்கிறது. இந்த தலைமுறையை சேர்ந்த பல பேரை இந்த கண்ணாடி போல மூக்கு கண்ணாடி போடு வைத்ததை இவங்கள் கண்டுபிடித்தானே. இவரில் சதீஷ் அவர்கள் சொன்னார் 73 கால் கூப்பர் கண்டுபிடிச்சார் என்று. நான் 73 தான் நான் பிறந்தேன். நான் 73 பிறந்து இன்னைக்கு 50 வருஷம் ஆச்சு. இந்த 2025 எனக்கு இங்க பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு கால் கூப்பரை தெரியாது. கிரிக்கெட் வீரர் கால் கூப்பர், அனிதாவில் வெஸ்ட் இண்டீஸ் தலைவர் கால் கூப்பரை மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி இருக்குது நடுவர் அவர்களே. அடுத்ததாக இங்கே இப்ப நடுவரவுல கொஞ்சம் உணர்ச்சி வசம் வருது. காரணம் திண்மை இங்க நடந்துகிட்டு இருக்குது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மொபைல நன்மைக்காக வந்தவங்களா இருக்காது. அதுல என்ன திண்மை நடக்கிறது, அதுல என்னெல்லாம் தெரியலாம்ங்கிறதா வந்திருக்கிறாங்க தவிர திண்மை தெரியறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறாங்க தவிர நன்மையை பத்தி பேசுறதுக்கு இங்க இல்லை. அதனால இங்க ஒரு ரிங்டோன், முதல்ல ரிங்டோன் வந்து 2000 ரிங்டோன் எல்லாம் வந்தது. அதுல நான் ஒரு ட்ரெயின்ல யாத்திரை போகும்போது அதுல ஒருத்தங்க பின்னாடி பாக்கெட்ல இருந்து வருது, வாடி வாடி நாத்துக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட ஆளெல்லாம் அத்தங்கற அதுக்கு இப்போ என்னங்கிற. அப்போ அவன் அவங்கிட்ட நான் கேட்டேன், தம்பி என்னடா இப்படி ரிங்டோன் வச்சிருக்கிறேன்னு கேட்டப்போ அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா நடுவரவுல? தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. இங்க கேளுங்க தலைவரை, இங்க கேட்டுட்டு சொல்லுங்க, கேட்கறதுக்கு மறுபடியும் சொல்லுங்க. அவரு என்ன அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அவரு அவன் அத்தை பொண்ணை கட்ட போறானாமா. சரி. அதனால நான் வாடி வாடி நாத்து கட்டேன்னு வச்சேன், அதனாலதான் இந்த ரிங்டோன் வச்சேன்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், தம்பி உன் அத்தை பொண்ணையே நீ நாத்து கட்டேன்னு சொன்னவன் நீ இந்த மாதிரி எல்லாம் ரிங்டோன் வச்சா உனக்கு கல்யாணம் ஆகாது தம்பி என்ன. அப்புறம் தான் பக்கத்தில் ஒருத்தவங்கிட்ட அதே மாதிரி பின்னாடி இருந்து ரிங்டோன் வீண்டு அடிக்குது. நான் சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மாப்பிள்ளைக்கு சின்ன வீடு பிடிக்குமா அப்படின்னா அவனை பார்த்த. அவனை என்ன முறைச்சான், என்னடா தம்பின்னு கேட்ட. என்னையா என்ன என்னோட செல்போன் நான் எப்படி வேணா வைப்பேன். அப்ப நான் சரி உன்னோட போனு நீ எப்படி வேணா வெய்ய, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டேன். இல்ல நடுவரவரை எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னான். ஆனா இந்த மாதிரி பாட்டு வச்ச அவனுக்கு கல்யாணம் நடக்காது, உனக்கு கருமாதிதான் நடக்கும் சொல்லிவிட்டு நான் அவனை விட்டுட்டேன். ஐயா, பக்கத்து வீட்டு நண்பர்களை இவங்களுக்கு தெரியாது. சமூக வலயத்தில் வரும் ஆளுகளை மட்டும் இவங்க கொண்டாடுறவர்கள். அதுபோல தொலைபேசி
போன் வந்து வீட்டுல தனியா முன்னாடி இருந்து இல்லையா தொலைபேசி, ஆ. தொலைபேசி வீட்டோடு இருந்தப்போ குடும்பத்துல ஒற்றுமை இருந்தது ஐயா. சரி. என்ன பேசணும் என்ன ஏதுங்கிறதுல ஒரு ஒற்றுமை இருந்தது. ஆனா ஆளுக்கு ஒரு கைபேசி வந்து விட்டதும் மனிதர்களும் தனிமையாகி விட்டார்கள் நடுவர்களே. இவங்கள் குழந்தையை பற்றி சொன்னாங்கள். மொபைல் சூதாட்டு விளையாட்டில் வாழ்க்கையை தொலைத்த அனைத்து பேரையும் நாம் செய்திகள் பார்க்கின்றோம் இல்லையா, அது கூட தெரியாமல் அவங்க உட்கார்ந்து இருக்கிறார்கள். இளைய தலைமுறையை சேர்ந்த குழந்தைகள் வீடியோ விளையாட்டில் போதை குணத்துக்கு அடிமையாகிறாங்க நடுவர்களே. ஆமா. அடுத்ததாக ஒரு எம்ஜிஆரோட ஒரு பாட்டை பாடி இவங்க இதுல மொபைல்ல நல்லதுதான் நடக்குது குற்றமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அதை ஒண்ணு பாட்டு எம்ஜிஆர் தலைவர் நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஒரு பாட்டு பாடி அவங்களுக்கு சொன்னாதான் அது தெரியும் நினைக்கிறேன். அதாவது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடரா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. இதுதாதி பாப்பா அப்படிங்களா ஆமா. ஐயா, சைபர் குற்றம் நம்ம இப்ப போன்ல சைபர் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு எதிராக நமக்கு கவர்மெண்ட் முன்னாடியே அவங்க போனிலேயே நமக்கு விழிப்புணர்வை எடுத்தும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனா 2020 சைபர் குற்றங்கள் மட்டும் 2020 குறிச்சு வச்சிருக்க ஐயா 50,035 பேரு குற்றம் சைபர் குற்றத்திலே இருக்குது. 2021 52,974 பேரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 2022 65,800. முன்னாடி 5ஆம் தேதி பேப்பர் பாத்தீங்கன்னா சைபர் குற்றங்கள் எவ்வளவு இருக்குது. இதுல சதீஷும் மகேஷும் அதை பார்க்கல நினைக்கல. ஆனா கேரளாவில் மட்டும் கொஞ்சம் கம்மியா தான் நடந்திருக்குது. 426 2020, 2021 627, 2022 720. இந்த மாதிரி எல்லாம் சைபர் குற்றங்கள் இருக்கும் போது இந்த போன்ல எங்கயா நன்மை இருக்குது? பின்ன இவங்க சொன்ன மாதிரி உறவுகளுக்கு மதிப்போ கவனமோ இன்னைக்கு நம்ம வீட்டுல கிடைக்குதாயா? நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், எல்லாருமே அந்த போனை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல அதையும் தாண்டி புதிய நட்புகள் உருவாக்கும் வாய்ப்புகளை நாம் இழக்கிறோம் ஐயா. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட போறோம், அவங்க வீட்டுல எல்லாருமே நோண்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் பார்க்காம நாம இறங்கும் போது நீங்க எதுக்கு வந்தீங்க அப்ப நமக்கு கடுப்பா வந்துடும். அப்புறம் முதல்ல இருந்து முன்னாடி ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி உறவுகள் போகும் இப்படி எல்லாம் இருக்குது ஐயா. கைபேசிக்காக உருவாக்கப்பட்ட டவரில் இருந்து ரேடியேஷன் ஏற்படுத்தும் உடல்நலை பிரச்சனைகள் ஐயா. நடுவர்களே, 2018 சங்கர் தயாரிப்பில் 2.0 அதுல சிட்டுக்குருவிகள் அங்கங்க உருவாக்கப்பட்ட டவறுகள், இந்த வானத்தில் இருக்கிற சிட்டுக்குருவிகள் இன்னைக்கு நமக்கு பார்க்க முடியுதாயா? அது மாதிரி இவங்க மனிதன் வாழ்க்கை முழுமை அடைய வைக்கிறது என்னன்னு தெரியுமாயா? நட்பு, பாசம், அன்பு, நகைச்சுவை, பேச்சுவார்த்தைகள், ஆறுதல், கொண்டாட்டங்கள், இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் மனிதனை முடிவடைய வைக்கிறது. இல்லை மொபைலை எந்த நேரம் நோண்டிட்டு இருந்தாலும் மனிதனை முடிவடைக்க முடியாது. இந்த டைம் நீங்க கொஞ்சமா கொடுத்ததுனால ஒரு சின்ன ஒரு பழமொழியை மட்டும் இங்க சொல்லி விடப்பட ஆசைப்படுகிறேன் ஐயா. நீங்க எந்த நேரத்தில் மொபைல்ல தட்டிக்கொண்டு இருக்காதீங்கள். அன்பாக பேசினால் போதும் ஐயா, உறவு நீடிக்கும். அருவாக பேசுங்கள், அருவாக பேசினா போதும். அருவாக்கு வேண்டி போனை தட்ட வேண்டாம். அருவாக பேசினால் உயர்வு நீடிக்கும் ஐயா. அளவாக பேசினால் உரிமை நீடிக்கும். அழகாக பேசினால் நட்பு நீடிக்கும். அர்த்தமாக பேசினால் கெண்ணி நீடிக்கும். அமைதியாக பேசினால் ஆயுள் நீடிக்கும். நடுவர்களே, அமைதியாக பேசி எங்களுக்கு இந்த தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பட்டிமன்றம் நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு நிறுத்தலான் இருக்கல. உங்க அனுவாதம் கிடைச்சாச்சுன்னா பாடலாம் நினைக்கிறேன். பொதுவாக எங்க மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். எங்க தலைவர் உண்மையே சொல்வார், நன்மையே செய்வார், வெற்றி வேல் வெற்றி வரும்.
நாங்க ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் நாங்கள் ஆனந்தம் காணுவோம் இந்நாளிலே. நடுவர்களே நன்றி, வணக்கம். இதுல என்ன சிறப்புன்னா பட்டிமன்றத்தை பாட்டு மன்றமாக்கி மாற்றி விட்டார். மிக அருமையாக பேசியுள்ளார். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சியில் திரு சசிகுமார் அவர்கள் பேசுவார். குடும்ப ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி தேர் திருவிழாவை முன்னிட்டு இந்த அழகான மேடையிலே கைபேசி நன்மையை செய்கிறதா தீன்மையை செய்கிறதா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடத்துவதற்கு வாய்ப்பு தந்த கோவில் நிர்வாகத்துக்கும் இங்கு கூடியிருக்கும் பக்த கோடிகளுக்கும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் எண்ணணி நண்பர்களுக்கும் அழகான எங்கள் நடுவர் அவர்களுக்கும் எனது பரிவான வணக்கம். எனது அணி நண்பர்களும் எதிரணி நண்பர்களும் அவர்களுடைய கருத்தை மிக சிறப்பான முறையிலே எடுத்துச் சொன்னார்கள். அதில் எதிரணி சொன்னது போல் தொலைபேசி ஒருபோதும் ஒரு தொல்லைபேசி கிடையாது. ஐயா, தொலைபேசி உருவானதிலே இருந்து இன்றைய வரை தினந்தோறும் நிறைய மாற்றங்களை கண்டு கொண்டே இருந்தது. அதை பற்றி எனது அணி நண்பன் சதீஷ் மிக சிறப்பான முறையிலே உங்களுக்கு எடுத்து கூறினார். இங்கு எதிரணியின் முக்கிய குற்றச்சாட்டு என்று பார்த்தீங்கன்னா இளைஞர்களை, முக்கியமாக அது குழந்தைகளை சீரடிப்பது என்பதை ஆரம்ப காலத்திலே தொலைபேசி பெரியவர்கள் மட்டும்தான் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கொரோனா காலத்துக்கு பிறகு குழந்தைகளின் கல்விக்கு முக்கியமான ஒன்றாக தொலைபேசி மாறிவிட்டது. கல்யாண நடுவர் அவர்களே, உண்மைதான், உண்மை. ஐயா, அதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா முதியவர்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே குழந்தைகளும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. ஆமா, இதுதான் பிரச்சனை. வீட்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஐயா, எவ்வளவு தேவை பாத்தீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு பின்னாடிதான். இந்த இளம் வயதிலேயே முதியவர்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் குழந்தைகள் பார்க்காமல் இருப்பதற்கு அந்த கருவிக்குள்ளேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஐயா, அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா? இங்க வந்து நம்ம பாக்குற மொபைல குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இவங்க என்னதான் பாக்குறாங்கன்னு அப்படி தெரியல. இவங்க பாக்குறதெல்லாம் குழந்தைகளும் பாக்குதாமா, குழந்தைங்க கெட்டு போகுதாமா. ஆமா, அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுயா. அந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தாம மொபைல தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க. என்னய்யா, மொபைல் ஒருபோதும் தவறு கிடையாது ஐயா. இவங்க தான் தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஐயா, கடைசி 5 வருடத்திலே பாத்தீங்கன்னா எவ்வளவு சுய தொழில் வாய்ப்பை இந்த தொலைபேசி கொடுத்திருக்கு. ஏகப்பட்ட சுய தொழில் வாய்ப்பு. முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்காங்க ஐயா. டிராவலிங் வீடியோ பண்றவங்க, ஃபுட் பிளாகர்ஸ், காமெடி வீடியோ பண்றவங்க, இன்ஃபர்மேஷன் வீடியோ பண்றவங்க, இப்படி ஏகப்பட்ட வீடியோ பண்ற யூடியூபர்ஸ், ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இந்த கருவி நமக்கு கொடுத்திருக்கு ஐயா. சரிதான் ஐயா. நீங்க பாலக்காடு ராஜாட்டன் கடை தெரியுமா ஐயா உங்களுக்கு? பாலக்காடு ராஜாட்டன், ஆமா, சாப்பிட்டு இருக்கீங்க ஐயாங்க? போயிருக்கேன். அறுசுவை உணவையா? அறுசுவை யாரையா சொன்னா? யூடியூபையா சொல்லிச்சு. அதுல அந்த பெரியவரை வரும் ஊர்ல இருந்து வரும்போது 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னன்னு? நம்ம போய் பாலக்காட்டுல போய் ராஜாட்டன் கடையில சாப்பிடலான்னு. நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு அங்கேதான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா ஐயா.
அதுக்கு அவர் கேக்குறாரு ஆ. எப்படியா உங்களுக்கு தெரியுமான்னு. ஆ. அதுக்கு அடுத்தவர் கூகுள் மேப் போட்டுக்கலாமா, ஆ. இங்க வந்து பேசுறது மொபைல் யூஸ் பண்ணவே கூடாதாமா, மொபைல தொடக்கூடாது. யூடியூப் பார்க்கலாமா, கூகுள் மேப் யூஸ் பண்ணலாமா, ஆ. ஆனா மொபைல்ல தீன்மையே தெரிகின்றதா. சரிதான். எப்படியா இப்படி நம்புறது? ஏன் டிராவலிங் வீடியோ பண்றவங்க எந்த ஊருக்கு போனீங்க, ஆ. அந்த ஊர்ல போய் நிக்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளவு விலாவரியா சொல்லி கொடுப்பாங்க ஐயா. சரி, சரி. அப்படிப்பட்ட யூடியூபர்ஸ் எவ்வளவு சுயதொழில் வாய்ப்பை இந்த கருவி செய்திருக்கிறது ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்கள். ஆ. நண்பர்கள்னே சொன்னாலே போதுங்கய்யா, ஒரு 1000 வாட்ஸ் பல்பு இங்க முன்னாடி எரியற மாதிரி இருக்கும். ஆ. நண்பேண்டா. நண்பேண்டா அப்படி சொல்லுங்க ஐயா. ஐயா இதுல பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே 80 கிட்ஸ். ஓ, 80 கிட்ஸ். 80 கிட்ஸ்யா. இதுல இந்த கல்லூரி காலத்துல தொலைஞ்சு போன நட்பை இந்த Facebook, யூடியூப், அது இதுன்னு எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஐயா. வாட்ஸ்அப் குரூப் வேற. சரி. இதுல கெட் டுகெதர் வேற, இயருக்கு இயர் கெட் டுகெதர் வேற. இங்க மேடை ஏறும் போது அந்த பெரியவர் ஆ. போட்டோ போடுறாரு, ஆ. பட்டிமன்ற மேடையிலே முதல் நாள். ஓ. அதுக்கு 2-3 தம்ஸ் அப் எல்லாம் வந்துச்சியா, ஆஹா. 2-3 ஹார்ட் கூட பார்த்தேன். ரெடியா தான் வந்திருக்காரு. ரெடி ஆமாயா, எல்லாம் பண்ணிக்கிறது. கடைசியா வந்துட்டு சொல்றது மொபைல் தவறு. தீன்மை தீன்மை தீன்மை. ஐயா எத்தனை சமூக வலைதளம், வாட்ஸ்அப், Facebook, டெலிகிராம், இன்ஸ்டா, எக்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டே போகலாம் ஐயா. இவங்க 80 கிட்ஸ் தொலைந்த நட்பை எல்லாமே சேர்த்து வைக்க ஒரே ஒரு காரணம் இந்த தொலைபேசி மட்டும்தான் ஐயா. தொலைஞ்சு போன நட்பை எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா ஐயா. ஐயா நீங்க வங்கியில அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா ஐயா? ஆமா. பாத்தீங்கன்னா ம். ஒரு ஐடென்டிட்டி கார்டு, ஆமா. போட்டோ, இது மட்டும் இல்லையா, இது நம்மளை அறிமுகப்படுத்துறதுக்காக ஒருவர் கூட வரணும். கூட நம்மளை யாரையும் அறிமுகப்படுத்துறா, ஆமா. நாமளே அறிமுகமானதான் உண்டு. என்னையா பண்றது? உண்மைதான். இது மட்டும் போதுமா? அவரை கூட்டிட்டு போய் அங்க போனா பேங்க்ல உட்கார சொல்லுவாங்க ஒரு 1/2 மணி நேரம். அப்புறமேலா வங்கி மேனேஜர் நம்மளை கூப்பிடுவாரு, ஒரு ஃபார்ம் கொடுப்பாரு, அத பில்அப் பண்ற பாடு இருக்கு. ஏகப்பட்ட வேலை. உண்மை. அதெல்லாம் இன்னைக்கு தேவையே இல்லையா? ஆ. ரொம்ப எளிதான முறையில மொபைல் எடுக்கிறது, அப்ளிகேஷன் ஓபன் பண்றது, ம். ஆதார் கார்டு கொடுக்க வேண்டியது, அப்படியே சொன்னாரு ஒரு செல்ஃபி, ஆமா. ஒரு தன்படத்தை போட்டுட்டோம்னா ஆ. உடனே அக்கௌண்ட் ஓபனிங். அன்னையில இருந்து ஸ்டார்ட். என்ன வேணும், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, லோன் வேணுமா, ஆ. உடனடி அன்னைக்கே கொடுத்துருவாங்க ஐயா. கூப்பிட்டு கொடுக்கறாங்க இப்போ. என்னையா பண்றது? அப்படி ஆயிருச்சியா. ஆ. இவ்வளவு எளிமையாக ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ம். லோனும் கொடுத்து எதனால வந்துச்சியா? இந்த சின்ன கருவி இருந்ததுனால. ஆமா. ஐயா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லா வகையிலையும் நமக்கு பண்ண முடியுங்கய்யா. பாத்தீங்கன்னா மொபைல் இல்லைன்னாலும் நமக்கு இந்த அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்றதுக்கு கண்டிப்பா முடியும். ஓ. அதுல இதுல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா எல்லா தர மக்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போவதற்காக இந்த கருவி மட்டும்தான் ஐயா பயன்பாடாக இருந்தது. ஐயா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுக்கிறேன். தமிழ் கடவுளான முருகன் சந்நிதியில் இன்று நடந்த பட்டிமன்றம் எங்களுக்கும் எங்கள் எதிரணிக்கும் பேசுவதற்கு, ஏன்னா நாங்க யாருமே தமிழ்ல நீங்க முன்னாடியே சொன்னதுபடி யாரும் தமிழ் கற்றுக்க வந்த ஆளுகள் கிடையாதுயா. மேக்சிமம் மலையாளம் கற்று ஆனா ஊர்ல தமிழ் பேசி மற்றும் வளர்ந்து வந்தவர்கள். சில வார்த்தைகளை நமக்கு உரையாடுவதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அந்த நேரத்திலே இந்த தொலைபேசியில் இருந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் எதிரணி நண்பர்களும் நாங்களும் இந்த தமிழை கத்து இங்க வந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு உதவியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தொலைபேசி நன்மையை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாகத்தான் பேசியிருக்கிறார். எல்லா விஷயங்களும் புட்டு புட்டு வைத்தார். அடுத்தபடியாக
நமது நிகழ்ச்சியில் திரு சதீஷ் அண்ணாமலை அவர்கள் பேசுவார். இவர் தனியார் துறையில் ரிஜினல் மேனேஜராக வேலை புரிகிறார். அப்படி இருந்தும் நமது கலை நிகழ்ச்சியில் இசை அமைப்பாளர், இன்னிசையாக நம்மளை இன்பமூட்டியவர், அவர் பேசுவார். எங்கள் ஆறுபடையப்பனுக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் வணக்கம். நம்ம சதீஷ் சொன்னாரு யூடியூப் பார்த்து ரசம் வச்சதா. ஆமா, அப்போ தாய்மார்களுக்கு கூட கேட்டுக்கிறது, யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி விஷமா வச்சீங்க, ரசம் தானே வச்சீங்க, சொல்லி கொடுங்க அவர்கிட்ட. அப்படி போடுங்க. அதுக்கு எதுக்கு யூடியூப் பாக்குறீங்க? 10 ரூபா கொடுத்தா ஒரு பேக்கெட் கிடைக்கும், அதுல சுடுதண்ணி போட்டு கலக்கினீங்கன்னா ரசம். ரசமாச்சு. இல்ல சுடுதண்ணி வைக்கவா அவங்க யூடியூப் பார்ப்பாங்க? அந்த மாதிரி ஆளுங்க இதுக்கு ஒரு கிளாஸே நடந்தது. நடந்திருக்கும். நடுவரே, ஆ, காலையில எந்திரிச்சு பர்த்டே அன்னைக்கு ஆ, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சரி கோயிலுக்கு போயிடலான்னு கிளம்பினேன். சரி. ஒரு மெசேஜ் வந்துச்சு, டெக்ஸ்ட் மெசேஜ். என்னன்னு? எடுத்து படிச்சா, கிரைண்டர்ல அரிசிய போட்டா மாவு, ஓ, வாயில அரிசிய போட்டா சாவு. ஆ. குட் மார்னிங் அனுப்புறான். பர்த்டே அன்னைக்கு முடிஞ்சது. விளங்கிடுமா? பர்த்டே முடிஞ்சிருச்சு. அதோட இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பத்தி எல்லாம் பேசினார் இல்லையா? நாங்க விஞ்ஞான வளர்ச்சிக்கும் இந்த தொழில்நுட்பத்துக்கும் எதிரே கிடையாது. ஆ, இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஞ்ஞானம் நல்லபடியா நீங்க யூஸ் பண்றத பொறுத்துதான் இருக்கு விஞ்ஞான வளர்ச்சி தொழில்நுட்பம். இவங்கெல்லாம் பூமரங்கள் கிடையாது. இப்போ நம்ம கால் பண்ணும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, கேட்டிருப்பீங்கல்ல? ஆ, அது எதனால வருது? இவங்க வச்ச வேணதா எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லி இந்த சைபர் கிரைம்ல வர்ற பிரச்சனைகளுக்கு வர்ற அலர்ட் இன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான், அந்த கால் தான் வருது. சோ விஞ்ஞான வளர்ச்சி நல்லபடியா போயிருந்தா அந்த அனௌன்ஸ்மெண்ட் தேவையே இல்லை. இந்த செல்போன் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையும் இல்லை. சரிதான். யூடியூப் இந்த கோவிட் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததாகவும் சொன்னார் இல்லையா? ஆமா. இந்த கோவிட் டைம்ல யூடியூப்ல அதிகமா சர்ச் பண்ணதே சாராயம் காய்ச்சுவது எப்படின்னு தான். ஆஹா. இது நான் சொல்லல, சர்வேல சொல்லியிருக்காங்க. அது சரி. இப்படித்தான் சாராயம் காய்ச்சறது எப்படின்னு பார்த்து ஒருத்தன் யூடியூப்ல வச்சிருக்கா. பார்த்துட்டு ஆ, குக்கர்ல எல்லாம் போட்டு வச்சாரு, ஆ, விசில் வரும்னு. குக்கர்ல வரல விசில், வெளியே போலீஸ் தான் விசில் வந்து. அது தெரியாம அவர் இந்த யூடியூப் பார்த்து வச்சிட்டு இருக்காரு. இதனால பிரச்சனை என்ன வரும்னு தெரியாம. ஆ, அப்புறம் இந்த மகேஷ் சார் சொன்னார் இல்லையா, ஆ. ஃபேமிலியில அவர் வந்து டிவி பார்க்கும்போது எனக்கு திடீர்னு நியூஸ் பார்க்கணும்னா நான் தனியா பாத்துக்குவேன். ஆமா. 4 பேர் 4 ரூம்ல இருந்து செல்போன் பாத்துக்குவாங்களாமா. இது ஒரு குடும்பமா? இல்ல இதுதான் குடும்பமான்னு கேக்குறேன். விளங்கிடும் ஐயா. சமீபத்துல சென்னையில ஒரு மாடியிலிருந்து சின்ன குழந்தை கீழே விழுந்தது. ஆனா அதை காப்பாத்திட்டாங்க. அது வந்து சமூக வலைதளத்துல நிறைய வைரல் ஆச்சு. அதுல நிறைய கமெண்ட்ஸும் அதெல்லாம் வந்தது. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஃபேமிலி வந்து ஷிஃப்ட் ஆகி, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆகி அவங்க சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வலைதளத்துல வந்த இந்த மெசேஜ்ல நிறைய பேர் இதுல அவங்களை திட்டியும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுல அந்த அம்மா மனம் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. எதனால? இந்த சமூக வலைதளத்துல வந்த பிரச்சனை தானே. இல்லைன்னா யாருக்குமே இந்த நியூஸே தெரிஞ்சிருக்காது. அதனாலதானே இப்படி நடந்தது. நம்ம நண்பர் ஒருத்தர் பைக்ல ஏதோ சீரியஸா பேசிட்டே போறாரு. போன்ல இப்ப பசங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமில்ல, ஹெல்மெட்டுக்குள்ள செல்போனை திருவி பேசிட்டு போயிட்டு போங்க. அவர் ஏதோ சீரியஸா பேசிட்டு போனாரு, கட் ஆயிருச்சு. கட்டானா திரும்ப கூப்பிட வேண்டியது தானே. கால் கட்டானா திருப்பி கூப்பிடலாம், வலது கால் கட்டானா என்ன பண்றது? ஆளே கட்டா. அத தெரியாம கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கிறாங்க போன வச்சுட்டு. இப்பெல்லாம் பசங்கிட்ட வீட்டுல சாப்பிடுறதுக்கு அரிசி இருக்கோ இல்லையோ, ஆளுக்கு ஒரு ஐபோன் வச்சிருக்காங்க. காலம் அந்த அளவுக்கு போயிட்டு. அது இஎம்ஐ இல்ல, வாங்குற சம்பளம் 7000, இஎம்ஐ 8500. இந்த காலத்துல ஒவ்வொரு பையனும் என்ன நினைக்கிறான்னு தெரியுமா? பொண்ணு சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு கதை சொல்லிக்கிறேன் நடுவர. சொல்லுங்க. ஒரு அப்பாவோ ஒரு பையனும் வங்கிக்கு போறாங்க. சரி. அப்பா வந்து வங்கிக்குள்ள போயிட்டாரு. பையன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பா போய் 1 மணி நேரம் ஆச்சு காணோம், 1.5 மணி நேரம் ஆச்சு காணோம். பையன் நேரா உள்ள போனான். பார்த்தா அப்பா அந்த வங்கியில் இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. பையனும் அப்பாவும் அப்புறம் அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டாங்க. அந்த பையன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேட்டான், அப்பா இதெல்லாம் எதுக்கு நீங்க வங்கிக்கு போய் டைம் வேஸ்ட் பண்றீங்க?
ஆன்லைன்லயே வசதி இருக்கு, நான் சொல்லித் தருவேன். அப்ப அப்பா சொன்னாரு, இருக்கலாம் தம்பி, அங்க இருக்கிறவங்க எல்லாமே என் நண்பர்கள். நீ சொன்ன இந்த ஆன்லைன்ல என்னோட அன்பும் பாசமும் இந்த நட்பும் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது இல்ல. நான் இப்படிதான் ரோட்ல அன்னைக்கு நடந்து போகும்போது கீழே விழுந்தேன். என்ன அந்த அங்க இருக்கிற கடைக்காரன் தான் என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்தினா. ஏன்னா நான் எப்பவும் அந்த கடைக்காரனை பார்க்குவேன், பேசுவேன், அன்பான பேசுவேன். என்னோட அன்போ அந்த பக்கம் இந்த பக்கம் ஷேர் பண்ணிக்குவோம். இதே ஆன்லைன்ல அவன் கண்டிருப்பான், என்னை யாருன்னே தெரிஞ்சிருக்காது, ரோட்லயே விட்டுட்டு போயிருப்பான். நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணா அந்த ஆளோட உயிரே போயிருக்கும். அப்புறம் நடுவர் அவர்களே, இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கையெழுத்தே இல்லை. ஏன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்குது. இப்ப யாரும் எழுதுறது இல்லையே, எல்லாம் மெசேஜ் தானே பண்றாங்க. கையெழுத்துங்கிறது அவங்க லைஃப்லயே அது ஒரு இல்லாம போற சிச்சுவேஷன்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த செல்போனோட யூஸ் அதிகம்னால இப்ப எல்லாம் இந்த மது அருந்ததுக்கு எதிராக ஒரு டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு இல்லையா? வருங்காலத்துல இதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு டி அடிக்ஷன் சென்டர் வரத்தான் போகுது. அதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் போறோம். 2022 ஒரு NDTV சர்வே நடந்தது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, செல்போன் அதிகமா தயாரிக்கிறது சைனாவிலும் ஜப்பான்லயும், ஆனா அதிகமா செல்போன் யூஸ் பண்றது இந்தியாவில. ஒவ்வொரு இந்தியனும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 77 நிமிஷம் செல்போனுக்காக வேஸ்ட் பண்றோம். யாரும் அந்த 4 மணி நேரம் 77 நிமிஷமும் யாருக்காகவோ ஒதுக்கி வைக்கவோ எதுவும் இல்லை. அது வேஸ்டா தான் போகுது. அப்ப நீங்க யோசிக்கோங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்கிறது. இதே மாதிரி ஒரு கடைசியில ஒன்னு சொல்லி மட்டும் நான் பேச முடிச்சுக்கிறேன், ஏன்னா டைம் இல்லை. ஷாப்பிங் மால்ல, ஒரு பெரிய ஷாப்பிங் மால்ல ஃபேமிலியோட ஷாப்பிங் போயிருக்காங்க. ஷாப்பிங் போகும்போது குழந்தை இந்த ஷாப்பிங் மாலோட எண்டில் போய் எட்டி பாக்குது. அப்ப அப்பா அந்த குழந்தைய இழுத்துட்டு வர்றாரு. மறுபடியும் அந்த குழந்தை போய் ஷாப்பிங் மால் எண்டில் போய் மறுபடியும் போய் எட்டி பாக்குது. ஏன்னா ஒரு 10வது மாடி பக்கம் இருக்கும். மறுபடியும் அப்பாவை இழுத்துட்டு வர்றாரு. 3-4 தடவை அந்த குழந்தை அப்படியே போயிட்டே வந்துட்டு இருக்கு. கடைசியில் அப்பா அந்த குழந்தைய கையை பிடிச்சி சீக்கிரமா இழுத்துட்டு தள்ளி விட்டார் அந்த பக்கம். அப்ப அந்த குழந்தையோட கையில இருக்கிற வளையல் உடைஞ்சு சின்னதா காயம் பட்டுருச்சு. அப்ப அந்த குழந்தை அப்பாட்ட சொல்லுது, ஏன்பா இப்படி கொடூரமா பண்றீங்க அப்படின்னு அழுதுட்டே சொல்லுது. அப்போ அந்த அப்பா சிரிச்சுட்டே, பரவாயில்லப்பா, சின்ன காயம் தானே அப்படின்னு. இதுல நான் என்ன சொல்றேன்னா, அந்த குழந்தை அவர் என்ன அப்பா என்ன நினைச்சாரு, அந்த குழந்தை விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இந்த சின்ன காயம் தானே. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் அதை நான் சொல்லிக்கிறேன். அத செல்போனுங்கிறது இதே மாதிரி பெரிய ஒரு குழி, அதுல விழுந்தா தப்பவே முடியாது. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லாரையும் யூடியூப்ல உங்களை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கிறது இல்ல வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை பார்த்து, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து வரும் தலைமுறை பேசி நம்ம வாழ்க்கையை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கிறதா நம்ம வாழ்க்கையில வரப்போற லட்சியம். உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லி வாய்ப்பளித்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை. இரு அணிகளும் மிக ஆணித்தனமாக அவர்களுடைய கருத்துக்களை அருமையாக கூறியிருந்தார்கள். இந்த செல்போன் 1973ஆம் ஆண்டு கார்ல் கூப்பர் என்பவர் கண்டுபிடித்த பிறகு பல பரிமாணங்களை மாறி, முதல்ல எல்லாம் பெரிய அதிகாரிகள் மட்டுமே பயன்படுத்தி இருந்த இந்த கருவியை சாதாரணப்பட்டவர்களும் நம்மை போன்றவர்களும் உபயோகிக்கும் அளவுக்கு பரிமாணங்களை கண்டிருக்கிறது. பிறகு ஸ்மார்ட் போனாக அது மாறின பிறகுதான் பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த செல்ஃபி போன்ற பல பிரச்சனைகள். பாதுகாப்பு என்று சொல்வதற்கு மிகவும் குறைவுதான். மிகவும் எளிதான ரீதியிலேயே அதனுடைய பாகப்பாட்டை பிரச்சனைகளின் முன்னாடி நம்மளை கொண்டு செல்கிறது.
அவ்வளவு ஈஸியா இருக்கிறது இப்போது செல்போனினுடைய விஷயங்கள். பின்ன எப்போது திறன்பேசியாக வந்ததோ பிரச்சனை அன்னையிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. இதற்கு என்ன தீர்ப்பு? சமூகத்தில் மேலே தட்டில் வசிப்பவர்கள் மட்டுமே உபயோகித்திருந்த இந்த மொபைல் போன் சாதாரணப்பட்டவர் அவர்களுடைய கைகளில் வந்த பிறகு இதை தாறுமாறாக பயன்படுத்தும் விதம் வந்துவிட்டது என்றே சொல்லலாம். தனி மனித உரிமை சொல்லலாம். முதல்ல அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. அதை சொன்ன பிறகு அந்த உரிமைக்காக கிடைத்துள்ள அந்த சுதந்திரத்தை அவன் உபயோகித்தது வேற விதமாக, நல்லதுக்கென்ற ரீதியில் வந்திருந்தால் அது நல்லபடியாக சென்று அடைந்திருக்கும். இவர்கள் கூறியது போல் மாடியிலிருந்து விழுந்த ஒரு குழந்தையும் கைதவறி விழுந்ததுதான் உண்மை என்று பிறகு தெரிந்தது. ஆனால் அந்த தாய் உயிரிழக்கும் விளைவுக்கு வந்ததன் காரணம் இந்த சமூக வலைதளம். நம்மளுடைய பார்வை அந்த ரீதியில் இருந்தது. அதில் கமெண்ட்ஸ் வந்தது, பல வகையாக அவர்களின் மனதை புண்படும்படியாக உள்ள கமெண்ட்ஸ்கள் எல்லாம் வந்தது. அவரின் உயிரை துறக்கும் நிலைமைக்கு வந்தது. அதேபோல இயற்கை சீற்றத்தில் அவதிப்பட்டவர்களுக்கு மொபைல் போன் மிகவும் உபகாரமானதுதான். ஏனென்றால் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க அதிலிருந்து ஒரு கால் வந்ததுமே அதிகாரிகள் சென்று அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு உள்ள விஷயங்களை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு என்றால் ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி சமயம் மீறி அவர்கள் வேலை முடிந்து வரும் பொழுது பஸ் ஸ்டாப்பில் ஒரு வகையில் சொல்ல போனால் மொபைல் போன் நமக்கு பாதுகாப்பு தான். என்றால் உடனே ஒரு ஆட்டோக்காரை கூப்பிடலாம், இல்லை வீட்டுக்காரரை கூப்பிடலாம், நான் இதான் வேலையிலிருந்து இறங்கியாச்சு, என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லலாம். அதேபடியாக அரசாங்க சேவைகள் ஏராளமாக வந்திருக்கிறது இந்த மொபைலில். அது நமக்கு வரவேற்கத்தக்கது தான். ஏனென்றால் முதல்ல எல்லாம் உட்கார்ந்து எழுதி பல வகுச்சர்கள் ஃபைல்கள் அப்படி வேலை சுமை நிறைய இருந்தது. அது கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கிறது. இது டிஜிட்டலைஸ் பண்ணின பிறகு வேலைகளும் மற்ற விஷயங்கள் எல்லாம் மிக ஈஸியாக முடிக்கப்படுகிறது. குற்ற செயல்களை கண்டுபிடிக்கும் அளவுக்கு வந்தது மாபெரும் சாதனை தான். ஏனென்றால் அப்படி உள்ள இந்த ஒரு கருவியினால் செய்த குற்றம் என்ன என்பதை கோர்ட்டு வரையும் அதை எடுக்கும் அளவுக்கு வந்திருக்கிறார்கள். பிறகு இது குடும்பத்தில் வரும்போது என்ன நடக்கிறது? குடும்பத்தில் அன்பு, பண்பு, பாசம், நேசங்கள் எல்லாம் குறைந்து விட்டது. அது உண்மைதான். ஏனென்றால் நமது வீட்டில் ஒரு விருந்தினர் வருகிறார், இல்லை உறவினர் வருகிறார்கள் என்றால் இதை கையில் வைத்துக் கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இந்த மொபைலை பார்த்து கொண்டு இருக்கும் தருணத்தில் வந்தவர் அவருடைய சந்தோஷம் பூர்ணமாக அனுபவிக்க முடியாமல் அந்த உறவு முறையிலேயே விரிசல் ஏற்படும் நிலைமை வருகிறது. அது உண்மைதான். கணவன் மனைவிக்கிடையிலே வரும்பொழுது அது வேற விதமாக தன் உருவத்தை காட்டுகிறது. அதிக நேரமும் கணவன் இல்லை மனைவி உட்கார்ந்த அந்த இந்த மொபைலை யூஸ் பண்ணும்போது வீட்டில் நடைமுறைகள் எல்லாம் மாறுகிறது. சமயத்துக்கு சமையல் நடப்பதில்லை. சாப்பிடும் பொழுது ருசியை அறியாமல் சாப்பிடும் நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பக்கத்தில் வரும்போது
குழந்தைகளுக்கு 2 வயசு 1.5 வயசு ஆகி குழந்தைகளுடைய பண்டைய காலத்து சொல்லுவார்கள் மழலை கேட்க வேண்டும். குழந்தைகளுடைய மழலை மொழி கேட்கும் பொழுது அதனுடைய மகிழ்ச்சியே வேற. இப்போ மழலை மொழி எங்கே கேட்கிறது? குழந்தைய அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலே உடனே எடுத்து மொபைலை கையில கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தை 1 வயசு 1.5 வயசு இருக்கும். அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அந்த தருணத்தில் இருந்தே மாற்றம் அடைகிறது. ஏனென்றால் குழந்தை அழ வேண்டும், விளையாட வேண்டும். அதற்குள்ள காரியங்கள் இப்ப நடப்பதில்லை. இந்த மொபைலின் ரேடியேஷன் குழந்தைகளுக்கு மிகவும் பாதிப்பாகத்தான் இருக்கிறது. அவர்கள் 5 வயசு 6 வயது ஆகுவதற்குள் மூக்கு கண்ணாடி உபயோகிக்கும் நிலைமைக்கு வந்தது. பண்டைய காலத்தில் ஆசிரியர்கள் யாராவது ஒரு கண்ணாடி போட்டால் உண்டு. இப்போது எங்க பார்த்தாலும் கண்ணாடி போட்டது குழந்தைகளில் இருந்தே ஆரம்பமாகிவிட்டது. கண்ணாடி விற்கும் கடைகளும் அதிகமாகிவிட்டது. இப்படி போகிறது விஷயங்கள். அதனால் நாம சொல்லுவது குழந்தைகளிடத்தில் அவருடைய பாதுகாப்பை நாம் எண்ணிக்கொண்டு இந்த மொபைலின் உபயோகத்தை கண்ட்ரோல் செய்ய வேண்டியது நம்மளுடைய வீட்டினர் தான். அப்பா அம்மாக்கள் அந்த குழந்தைகளுக்கு தேவைக்கும் அதிகமாக அதிக நேரம் அவர்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும் அளவுக்கு வராமல் பார்க்க வேண்டும். கருவி என்பது, இந்த மொபைல் என்பது தவறு கிடையாது. இதை பயன்படுத்தும் முறைகள் தான் நம்மளை வழிமாற்றி செய்கிறது. இந்த கருவியில் நல்லதையே எடுத்து நல்லதுக்காகவே பயன்படுத்தினால் நன்குதான். அதன் வழி மாறாமல் போய் பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை, ஒவ்வொருத்தருடையது. நம்ம அணியில சேர்ந்தவர் சொன்னது போல் அதுக்குள்ள அப்ளிகேஷன் இருக்கிறது. குழந்தைகளுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு செய்ய முடியும். பல குப்பைகளும் இதில் ஏறி வருகிறது, அதிலிருந்து தப்பிக்கலாம். அப்படி மேல்நாட்டிலெல்லாம் இப்போது அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான மசோதாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம நாட்டிலும் அது தேவை. குழந்தைகளின் பாதுகாப்பு மனசில் எண்ணிக்கொண்டு வரும் தலைமுறையை காப்பாற்ற வேண்டும். உண்மையாக சொல்ல போனால் ஒரு ரோஜா செடியிலிருந்து ஒரு ரோஜா மலரை மட்டும் நாம் எடுத்து தலையில் வைப்பது போல் அந்த முற்கள் நம் கைகளில் படாமல் அழகாக அந்த ரோஜாவை மட்டும் எடுக்கும் அளவுக்கு இந்த மொபைலை நல்லபடியாக நல்லதுக்கே பயன்படுத்துவதாக இருந்தால் அது நல்லதே என்று சொல்ல முடியும். தீமைகளை எல்லாம் அகற்றி நன்மைகளை மேலோங்கி வர வேண்டும் என்பதற்காக மொபைலின் பயன்படுத்தல் நம்ம கையில தான் இருக்கிறது. நாம் மிகவும் யோசித்து குழந்தைகளின் தற்பாதுகாப்பை மனதில் கொண்டு மொபைல் எந்த அளவுக்கு உபயோகிக்க வேண்டும் என்பதை நாமளே புரிந்து கொண்டு மொபைல் நல்லதுக்குத்தான் என்று தீர்ப்பு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.